அத்தியாயம் 1. மலைகளில் ராணி ஊட்டியின் மகள், மலைகளில் இளவரசியான, மேற்கு தொடர்ச்சி மலைகளின் தவபுத்திரியான, கடல் மட்டத்திலிருந்து 2000 சொச்ச மீட்டர்கள் உயரத்தில் உள்ள நகரும் மலைப்பாம்பின் நெளிவுகளாய் 48 கிலோமீட்டர்களுக்கு மலைப்பாதை கொண்ட உள்ளங்கையும் விரல்களும் போன்ற அமைப்பில் அமையப்பெற்ற ஏரியும் அதில் மிதக்கும் படகுகளும் 2 சீட்டர் பெடல் போட் 30 நிமிடங்களுக்கு ரூபாய் 10 டெபாசிட் ரூபாய் 10 கொண்ட இத்தனை வரி புதிர்களில் அநேகமாய் நீங்கள் கண்டுபிடித்துவிட்ட, இன்னும் கண்டுபிடிக்காதவர்களுக்கு கடைசி குழுவாவது நமது சென்னை தொலைக்காட்சியின் பவர்ஃபுல் ஒளிபரப்பு கோபுரம் நிறுவப்பட்டுள்ள கொடைக்கானல்தான். மதியம் 3 மணி வரை நன்றாயிருந்த மேகங்களுக்கு 3 மணி 1 நிமிடத்திற்கு ஜலதோஷம் பிடித்து முகம் கருக்கத் தொடங்கின. வருக வருகவென்று மழைக்கான வரவேற்பு. பச்சை கொடியசைப்பாய் மரங்களின் தலையசைப்பு. தூரத்தில் புறப்பட்டது ஊரையே கவ்வும் பனிப்பிசாசு. கிரீன்வேலி வியூ காட்டும் மரண பள்ளத்தாக்கு அருகே பஜ்ஜி போடுவதை நிறுத்தினார்கள். சோளம் வறுப்பதை ஒத்தி வைத்தார்கள். பையன் குளிர்பான கிரேடுகளை தூக்கி தற்காலிக கடைக்குள்ளே வைத்தான். போலீஸ் விசில் ஊதி டூரிஸ்டுகளை விலகச் சொன்னது. தத்தமது கேமராக்களை லென்ஸ் கவர் போட்டு மூடி மனைவியின் தோள்களை இறுக்கிக் கொண்டு பயணிகள் தங்கள் வாகனங்களுக்கு விரைந்தார்கள். சாலைக்கு அந்த பக்கம் பராமரிக்கப்பட்ட கோல்ஃப் கிளப்பின் பச்சை புல்வெளி சறுக்கலில் ஸ்வெட்டர் அணிந்த பெரிய கைகள் விளையாட்டை முடித்து கொள்ள தீர்மானித்தார்கள். விபுநாத் கடைசியாய் அந்த பந்தை ஸ்டிக்கால் நிதானம் பார்த்தார். 2 செல்ல ஓங்கல்களுக்கு பிறகு அதை கொடுக்க வேண்டிய அழுத்தத்துடன் மண்டையில் தட்ட, அது எகிரி பறந்து விழுந்து உருண்டு போல் அருகில் தவழ்ந்து விளிம்பில் தயங்கிவிட்டு லொடக்கென்று உள்ளே விழுந்ததும் சகலரும் கைத்தட்டினர். ஃபேண்டாஸ்டிக் விபுஜி! விபுநாத் ஸ்டிக்கை பையன் முதுகில் சுமந்த ஸ்டிக் பேக்கில் நுழைத்துவிட்டு டவல் எடுத்து கழுத்தில் இல்லாத வியர்வையை துடைத்து கொண்டார். நான் புறப்படுறேன். ரிஸ்ட் பேண்டையும் பீக் தொப்பியையும் கலற்றி பையன் மேல் எரிந்துவிட்டு ஸ்வெட்டர் உள் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் கேஸ் எடுத்து பற்ற வைத்து அது முடிய இருந்தபோது தன் காண்டேசா அருகில் இருந்தார். டிரைவர் பின்கதவை மகா மரியாதையாக திறந்து வைத்து கொண்டு காத்திருந்தான். விபுநாத் ஏறியதும் காதலியைப் போல கதவை கையாண்டு மூடிவிட்டு தன் சீட்டில் அமர்ந்து புறப்பட்டான். மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்ட விபுநாத்திற்கு பொன்விழா வயது நெருங்குகிறது என்பதை பர்த் சர்டிபிகேட்டை பார்த்த பிறகுதான் நம்ப முடியும். தலையில் ஒரே ஒரு கற்றை நரையை சாமர்த்தியமாக டை பூசி, புருவங்களுக்கு லேசாக மை போட்டு, மீசையில் செம்பட்டை முடிகள் பார்த்து பார்த்து பிடுங்கி, தினம் ஷேவ் செய்து தன்னை 35ஐ தாண்டி யாரையும் மதிக்க விடுவதில்லை. கொடைக்கானலில் அதிகமான ஏக்கர் பிளம்ஸ் தோட்டம் யார் வைத்திருக்கிறார்கள்? விபுநாத். கொடைக்கானலில் உள்ள ஹோட்டல் கானல் கியூன், பார் அட்டாச்டு யாருடையது? விபுநாத்துடையது. கொடைக்கானல் ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் யார்? விபுநாத். கொடைக்கானலில் 4 கார்கள் யார் வைத்திருக்கிறார்கள்? விபுநாத். கொடைக்கானலில் பாட்டில் ஜூஸ் மற்றும் பாக்கெட் ஜூஸ் தொழிற்சாலையின் அதிபர் யார்? விபுநாத். கொடைக்கானலில் 1.5 லட்சம் விலை கொடுத்து ரேஸ் குதிரை வாங்கி வைத்திருப்பவர் யார்? விபுநாத். கொடைக்கானலில் போதும், எனக்கே போர் அடிக்கிறது. இத்தனை சொத்துக்களில் பாதிக்கு மேல் விபுநாத்தின் தந்தை சேகரித்து வைத்து சென்றது. மீதி இவர் பெருக்கியது. அதுவும் கடந்த 4 வருடங்களில் அதிவேக முன்னேற்றம். காரணம் ஜெரேனியம். அணு ஆராய்ச்சிக்கு யுரேனியம் எவ்வளவு முக்கியமோ அப்படி சில மருந்துகளின் தயாரிப்பில் மற்றும் சென்ட் தயாரிப்பில் முக்கிய மூலப்பொருட்களில் ஒன்று இந்த ஜெரேனியம் ஆயில். ஜெரேனியம் செடி வளர்த்து பராமரித்து இலை பறித்து அதன் பிறகு கிட்டத்தட்ட சாராயம் காய்ச்சுவது போல ஒரு ப்ராசஸில் சொட்டு சொட்டாக கிடைக்கும் ஜெரேனியம் ஆயில் ஒரு கோல்டன் ப்ராஜெக்ட். முறையான லைசன்ஸ் பெறாமல், எக்ஸைஸ் வரிகள் கட்டாமல் இதை செய்தால் டயமண்ட் ப்ராஜெக்ட். விபுநாத் இப்போது பிரதான தொழிலாக இந்த நிழல் காரியத்தை தான் செய்து வருகிறார். டிபார்ட்மெண்ட்டில் சில சில்லறை தேவதைகள் முணுமுணுக்கும் போதெல்லாம் அவர்களின் வாயில் 500 ரூபாய் சலவை நோட்டுகளாக உண்டியல் போட்டு விடுவதில் கில்லாடி. விபுநாத்தின் குணநலனை ஒரே வரியில் சுருக்கி வரைக என உத்தரவிட்டால் இந்த பூமி உருண்டையே தனது கால் கட்டை விரலுக்கு கீழேதான் சுழல்கிறது என்று நினைப்பவர். குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு போகும் வழியில் இருந்த அவரது பங்களாவின் போர்ட்டிகோவில் கார் நின்றபோது ஊசி தூறலாய் மழை தொடங்கியிருந்தது. 4 கிரவுண்ட் விஸ்தீரணத்தில் கட்டப்பட்டிருந்த நவீன பங்களா. மார்பிள், மொசைக் டைல்ஸ், அலுமினிய ஃப்ரேம்ஸ், குளிர் கண்ணாடிகள், சாண்ட்லியர்கள், அலங்கார போர்டுகள், விலை உயர்ந்த ஃபர்னிச்சர்கள் என்று இலக்கணம் பிசகாமல் இருந்தது. உள்ளே வந்தபோது கணப்பு அருகில் ஆடும் நாற்காலியில் அமர்ந்து வீடியோவில் ஆங்கில படம் பார்த்து கொண்டிருந்தாள் ஜெயராணி. மனைவி. சுடிதார், கத்தரிக்கப்பட்ட கூந்தல், மழித்துவிட்டு வரையப்பட்ட புருவங்கள், இமைகளில் மஸ்காரா, கன்னங்களில் ரூஜ்,
உதடுகளில் க்ளோஸ் கோட்டிங்குடன் லிப்ஸ்டிக், சுடிதாரின் டாப் பீஸில் இறுக்கமாக வெட்டப்பட்ட கழுத்து. திருமண வயதில் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ள ஓர் அம்மா என்கிற கசப்பான உண்மையை இத்தனை செயற்கை காரியங்களில் மழுப்பிவிட முனைந்திருந்தாள். ஹாய் டார்லிங் என்றாள் ஜெயராணி. விபுநாத் அவளை அணுகி கையெடுத்து புறங்கையில் முத்தமிட்டு, நாளைக்கு திருச்சூர் வரைக்கும் போகணும் ஜெயா, எதுவும் ஃபோன் வந்துச்சா என்றார். அருகே நாற்காலி இழுத்து அமர்ந்தார். இல்லைங்க, சுதீர் லஞ்சுக்கு வந்தானா? வரல, ஃபேக்ட்ரிக்கு அனுப்ப சொல்லி ஃபோன் செஞ்சான், அனுப்பி வச்சேன். நவ் ஐ எம் குவைட் ஹாப்பி வித் ஹிம். காலேஜ் முடிச்சுட்டு வந்ததும் எதுலேயும் ஒட்டாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தான். இப்போ தான் 1 மாதமாக ஃபேக்ட்ரி நிர்வாகத்தில் ஆர்வம் காமிக்கிறான். பிஸ்னஸ் புலிக்கு பிறந்தது இன்னொரு பிஸ்னஸ் புலியாகத்தானே ஆகும். ஆகுமான்னு நான் பட்ட கவலை எனக்கு தானே தெரியும். நம்ம தோட்டமெல்லாம் சுற்றி பாருடான்னா முதல்ல முருகனோட எல்லா திருத்தலங்களுக்கும் யாத்திரை போயிட்டு வரேன் நானே. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. விட்டிருந்தா காவி கட்டியிருப்பான். நல்ல வேளை மாற்றி நம்ம வழிக்கு கொண்டாந்துட்டேன். எங்கே ஆர்த்தி? மாடியில் பில்லியர்ட்ஸ் ரூமில் விளையாடிட்டு இருக்கா. சிரிப்பு சத்தம் கேட்கல? கவனித்து கேட்டது. கூடவே ஓர் ஆணின் சிரிப்பும். கூட யாரு? மனோகரா. போன வாரத்தோட அவனை கழட்டி விட்டுட்டாலாம். இவன் புது ஃப்ரெண்டு பப்ளுன்னு பேரான். ஆர்த்திக்கு ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைலு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கண்டிச்சாத்தானே. சில்லி, எதை கண்டிக்கிறது? இதில் கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்பா ரத்தம் தானே பொண்ணுக்கும் ஓடும். இன் மை ஏர்லி 30s உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லை, ஒரு பந்தய மாதிரி வச்சுக்கிட்டு 100 நாள் 100 பேர் நம்ம ஹோட்டலில் தான். மணிப்பூர், ஷில்லாங்கில் இருந்தெல்லாம் பிளேனில் வரவழைச்சு மென்மையாக சினிங்கினாள் ஜெயராணி. கஷ்டம் கஷ்டம். உங்கள் பிளேபாய் சாதனைகளை என்கிட்ட சொன்னதோட விடுங்க, ஆர்த்திக்கிட்ட சொல்லிடாதீங்க. தப்பு பண்ணுற. அடுத்த தலைமுறை நம்மளை விட சூப்பர் ஃபாஸ்ட். எது தெரியாது அவங்களுக்கு. ஆர்த்தி அன்னைக்கு அவள் ஃப்ரெண்டு யார் கூடவோ ஃபோனில் பேசுகிறத கேட்டேன். வாட்டரில் பிரசவம், கருத்தடை மாத்திரை, பிரஸ்ட் கேன்சர் தரும்னு 10 வயசு அதிகமான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. யூசி ஜெயா, தனி மனித சுதந்திரம் இஸ் சம்திங் கிரேட். அதில் யாரும் தலையிடக்கூடாது. அவளுக்கு நல்லது கெட்டது ரெண்டும் தெரியும். நீயோ நானோ பாடம் நடத்த வேண்டியதில்லை. சந்தோஷமாக இருக்காளான்னு பாரு, அதான் முக்கியம். பர்சனலாக தலையிடவே இடாத, வாடி போயிடுவா. அருகே பித்தளை ஸ்டாண்டில் ஃபோன் ஒலித்தது. விபுநாத் எழுந்து எடுத்தபோது மாடியிலிருந்து சிரிப்பு சத்தம் வெள்ளமாக வழிய, ஆர்த்திகண்ணா கொஞ்சம் மெதுவா, டாடி ஃபோன் பேசணும் என்று கத்திவிட்டு ஹலோ என்றார். எதிர்முனை பேச பேச இவர் முகம் மாறிக்கொண்டே வந்தது மோசமாக. அத்தியாயம் 2. பப்ளு தலையை ஏறக்குறைய மொட்டையடித்திருந்தான். காந்தி கண்ணாடி கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தான். மீசையை மழித்திருந்தான். கழுத்தில் மெல்லிய சங்கிலியில் டாலராக தங்க துப்பாக்கி, காதுகளில் ஹியரிங் ஃபோன் மாட்டி, இடுப்பில் பெல்ட்டில் செருகின வாக்மேனில் இருந்து இசை குடித்து கொண்டிருந்தான். புசுபுசுவென்று சிலிர்த்து கொண்டதை போன்ற ஒரு ஓவர் கோட் அணிந்திருந்தான். விபுநாத் வீட்டின் பில்லியர்ட்ஸ் ரூம் ஜன்னல் கண்ணாடி வழியாக சீராக பெய்யும் மழையை ரசித்தான். பில்லியர்ட்ஸ் மேஜையில் நடுவில் ஸ்டிக் வைத்து குனிந்து பந்தையும் கனெக்ட் செய்து கோணம் பார்த்து கொண்டிருந்தாள் ஆர்த்தி. ஸ்டோன் வாஷ் பேண்ட், அதிலேயே காலர் வைத்த ஆம்பளை சட்டையை இடுப்பில் முடிச்சிட்டிருந்தாள். முகத்தில் சரியும் வெல்வெட் கூந்தலை கழுத்தை வெட்டி வெட்டி பின்னால் தள்ளினாள். பப்ளு, என்ன பார்க்குறாங்க? பப்ளு திரும்பி குனிந்த நிலையில் இருந்த அவளை பார்த்து கண்ணடித்து, வாவ், என்கிட்ட ஒரு கேமரா இல்லையே போ என்றான். எதுக்கு? இரு நிமிராம பேசு. குனிந்து தன் சட்டையின் மேல் பித்தான் கலன்றிருப்பதை பார்த்து கொண்டு ஒரு பந்தை எடுத்து அவன் மேல் எறிந்தாள். நாட்டி, எல்லா பசங்களுக்குமே மனசு டர்ட்டி தான். அதை கேட்ச் பிடித்து, டர்ட்டியா அது? பியூட்டி கிளைமேட் பாரு, எவ்வளோ ஜிகிர்னு இருக்கு. ஒரு ஸ்டஃப்டு சிகரெட் அடிச்சுட்டு இந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு குதிரையில போற மாதிரி கற்பனை செஞ்சு பாரு. எதுக்கு கற்பனை செய்யணும் பப்ளு? உன்கிட்ட சிகரெட் இருக்கு, என்கிட்ட குதிரை இருக்கு, மழையும் இருக்கு. கமான்யா, போகலாம். ஷூர் ஷூர். எனக்கு இந்த வீட்டில் கேள்விகளே இல்லை பப்ளு. முதல் தடவையா உன் வீட்டுக்கு வரதால எனக்கு சில கேள்விகள் இருக்கு ஆர்த்தி. இதெல்லாம் என்ன? பங்களாவின் சைடு பகுதியில் சின்னதா இருந்த வீடுகளை காட்டி கேட்டான். முன்னாடி இருக்கிற பெரிய வீடு எங்க தோட்ட ஆபீஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும். மற்றதெல்லாம் ஸ்டாக் குவார்ட்டர்ஸ். இந்த வீட்டில் வேலை பார்க்குற 7 பேருக்கும் தனித்தனியாக கொடுத்தாச்சு. பின்பக்கம் குதிரை லாயம் இருக்கு. 6 குதிரைகள் காமிக்கிறேன். ரைட் சைடில் கார் ஷெட்ஸ். வேற என்ன தெரியணும்? ஆர்த்தி ஸ்டாண்டில் மாட்டின தன் ஸ்வெட்டரை எடுத்து அணிந்து கொண்டாள். கூந்தலை சேகரித்து கலர் நாடாவால் கட்டி கொண்டாள். அதற்குள் பப்ளு 2 சிகரெட்டுகளை உதட்டில் வைத்து ஒரு சேர பற்ற வைத்து ஒன்றை நீட்ட வாங்கி புகைத்தாள். கிராஸின் முதல் மயக்க மிதப்பு எல்லாம் ஆரம்பித்த 2 வருடங்களுக்கு முன்புதான். இப்போதெல்லாம் ஒரு முழு சிகரெட் முடித்தால்தான் லேசான மிதப்பு வருகிறது அவளுக்கு. 2 பேரும் சிகரெட் முடித்து பெப்பர்மின்ட் சுவைத்து கொண்டு கைகோர்த்து படிகளில் இறங்கினார்கள். வினாடிகளில் அந்த வெள்ளை பிரவுன் குதிரைகளில் நனைந்து கொண்டே புறப்பட்டார்கள். அத்தியாயம் 3.
பங்களாவின் அருகிலேயே இருந்த அந்த தோட்ட அலுவலகத்தின் தனியறையில் ஏர் கண்டிஷனர் வெப்பம் நிறைத்து கொண்டிருக்க சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் விபுநாத். எதிரே சோமன். சோமன் மேனேஜர். டை கட்டி கோட் அணிந்தவன். 32 வயது. 32 பற்கள். லிப்ஸ்டிக் தீட்டினது போன்ற உதடுகள். மேலுதட்டிற்கு குடைப்பிடிக்கும் மீசை. செவேல் சிவப்பு. தாய் மாநிலம் கேரளம். அதனால் மலையாளம் தூவின தமிழ். விபுநாத்தின் கருப்பு காரியங்கள் யாவும் அறிந்த நம்பிக்கையான ஆசாமி. சோமனுக்கு சம்பளம் என்பது பெயரளவுக்குத்தான். குடும்ப உறுப்பினர் போல பங்களாவில் இருந்து அவன் குவார்ட்டர்ஸுக்கு சாப்பாடு போகும். எந்த நேரமும் கார் சாவி வாங்கி புறப்படுவான். அவனுக்கென ஒரு எஸ்டி. தோட்டத்திற்கு மட்டுமல்ல, அந்த வீட்டிற்கும் அவனே ஹவுஸ் மேனேஜர். எதுவாயினும் ஜெயராணி, சுதீர், ஆர்த்தி இன்டர்காமில் இவனிடம் சொல்வார்கள். சோமன், வீடியோ கேசட்ஸ் மாத்திட்டு வாயேன். சோமன், சிஎல்எஸ்ல அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறு புத்தகம் இருந்தா வாங்கித்தாயேன். சோமன், டாடி மம்மிக்கு தெரியாம ஒரு பாக்கெட் சான்சலர் சிகரெட் வாங்கிட்டு வந்துதா. சோமன் கைகளை கட்டி நின்றிருந்தான். கவலை தடவின முகத்துடன் விபுநாத். தகவல் சரியானது தானா சார்? ரொம்ப சரியானது சோமன். ரெய்டு என்னைக்கா கேட்டுச்சோ சார்? நாளன்னைக்கு காலையில் 30 ஆஃபீஸர்ஸ் வராங்களாம். ஒரே நேரம் நம்ம ஃபேக்ட்ரி, வீடு, ஹோட்டல், குடோன் எல்லா இடத்துலையும் சோதனை போட போகிறாங்களாம். பணத்தால் சமாளிக்கிறது கஷ்டமா? ஏன்னா எழுத்துப்பூர்வமா ரொம்ப சரியான தகவல்கள் போயிருக்குதான். ஜெரேனியம் பயிர் செஞ்சிருக்கிற நிலத்தை மேப்பாவே வரைஞ்சி அனுப்பியிருக்காங்களாம். அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு எதிராக யார் ஜோலி செய்யும்? பண்ணைக்காடு மேகநாதன். அதையும் சொல்லிட்டான் அந்த அதிகாரி. இப்படி ஆதாரத்தோட காப்பி டு சீஃப் மினிஸ்டர்னு போட்ட புகார் அனுப்பி வச்சிருக்கிறதால ஆக்ஷன் எடுக்கிறது தவிர்க்க முடியாதுன்னாரு. ஆயாளுக்கு ஏன் இந்த கொழுப்பு வேலை? ஒரு பர்சனல் மேட்டர் சோமன். 1 மாதம் முன்னாடி அவன் நம்ம ஆர்த்தியை தன் பையனுக்கு பொண்ணு கேட்டு முன்னறிவிப்பு இல்லாமல் வந்துட்டான். ரொம்ப நம்பிக்கையா நம்ம ஸ்டேட்டஸுக்கு கால்வாசி உயரம் கூட வரமாட்டான். அவனுக்கு அப்படி ஒரு ஆசை. நான் நாசுக்கா மறுத்தேன். மிரட்டுற மாதிரி தொனியில் பேசினான். கோபமாயிடுச்சு. எழுந்திரிச்சு போயான்னு சத்தம் போட்டேன். இன்னையிலேருந்து உனக்கு நான் தான் எதிரின்னு சவால் மாதிரி பேசிட்டு போனான். இப்போ முதல் கட்டமாக நரி வேலையை ஆரம்பிச்சிருக்கான். அவனை சாரே அது அப்புறம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? எஸ், இப்போ அதான் முக்கியம். நடுவில் ஒரே நாள் தான் இருக்குது சோமன். ஆனால் ஒரு நாளில் எதுவும் செய்யலாம். வர எலெக்ஷனில் சீட் கேட்டிருக்கேன். அதுக்கு நடுவில் போலீஸ் கேஸ் எதுவும் கூடாது. தவிர்த்தே ஆகணும். கொஞ்சம் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. எத்தனை கேன் கைவசம் ஸ்டாக் இருக்குது சோமன்? 50 லிட்டர் கேனில் 27 கேன் இருக்குது சார். மார்க்கெட் வேல்யூவில் 1/2 கோடி தாண்டும். எனக்கு ஏதும் புரியல. அதை கைப்பற்றாமல் விட முடியுமா சோமன்? காசாக்கியாகணும் அர்ஜென்ட்டாக. ஒரே நாளில் அவ்வளவும் விற்கிறதன்னா வலிய சிரமமாகும் சாரே. முடியும், நான் விற்று காமிக்கிறேன். விபுநாத் போன் எடுத்தார். எஸ்டிடி கோட் எண்கள் சுழற்றி பிறகு ஒரு எண்ணை சுழற்றி, ஹலோ விபுநாத் பேசுகிறேன். ஜீவா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். சிக்மங்களூர் காப்பி எஸ்டேட் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன். பெரிய தொகையாக தேவைப்படுது அர்ஜென்ட்டா. ஆயில் வேணுமா? லாட்டா தரேன். லிட்டருக்கு 200 ரூபாய் வெளி விலையை விட குறைச்சி தரேன். எவ்வளவு இருக்குது? 27 கேன். அம்மாடி, அவ்வளவுக்கு உடனே புரட்ட முடியாதே. செக்கு வாங்க மாட்டீங்களே, கேஷாக கேட்பீங்களே. லைசன்ஸ் எடுத்து முறையான வியாபாரம்னா செக்கு வாங்கலாம். நம்பிக்கைக்காக இல்லை. இதில் சிக்கல் வரும். ஜீவா, உங்களால் முடியாததா? 2 நாளில் கைமாற்றி விட்டுட மாட்டீங்களா நீங்கள்? ரைட், சமாளிக்கிறேன். 200 சொன்னீங்க, 250 குறைங்க. 1 லிட்டருக்கு பியூராக இருக்குமில்ல? என்ன ஜீவா, நம்மக்கிட்ட இதான் முதல் டீலிங்கா? ஒரு அவசர தேவைக்காக விற்கிறேன். அடுத்த மாதம் 500 ரூபாய் ஏறும்னு எனக்கு தெரியும். எப்போ அனுப்புறீங்க? இன்னைக்கு ராத்திரி வேன் புறப்படும். நாளை காலையில் உங்ககிட்ட இருக்கும். யார் அனுப்புறீங்க? சோமனா? இல்லை, நானே வரேன். விபுநாத் போனை வைத்துவிட்டு சிரித்தார். சோமன், வித்தாச்சு. நானே வரதா சொல்லியிருக்கேன். நான் போயிட்டு வரதுக்குள்ளே நீ என்ன செய்கிற? 3 ஏக்கர் ஜெரேனியத்தையும் ராத்திரியோட பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடு. உழுதுடு. ரெய்டு வர்றப்போ உருளைக்கிழங்கு போட உழுது வச்சிருக்கோம்னு சொல்லலாம். என்ன? விபுநாத் மீண்டும் சிரித்தார். சோமனும் சரி என்றான். அத்தியாயம் 4. ஃபாதர் ரொசாரியோ. சர்ச்சில் மாலை நேர பிரார்த்தனைகளை முடித்து கொடுத்துவிட்டு தனது தங்குமிடம் வந்து முகம் கழுவி வேறு வெள்ளை அங்கி அணிந்து இடுப்பில் பட்டை கட்டி மேலே ஸ்வெட்டர் அணிந்து கொண்டார். பிறகு கண்ணாடியை பார்க்காமலேயே தன் தலையை வாரிக்கொண்டார். பைபிள் எடுத்து ஒரே ஒரு பக்கம் படித்துவிட்டு மூடி வைத்துவிட்டு இரவு சாப்பாட்டிற்கு என்ன தயாரிக்க வேண்டும் என்று பணியாளரிடம் சொல்லிவிட்டு தனது லேடிஸ் மாடல் பார் வளைந்த சைக்கிளில் ஏறி அமர்ந்தார். அவர் இடத்திலிருந்து முக்கிய சாலைக்கு ஒரே இறக்கம். அதனால் பெடல் செய்ய அவசியமின்றி வேகமாய் இறங்கியது வண்டி. 7 ரோடு வந்து பாதை மாறினார். விபுநாத்தின் பங்களாவின் வாசலில் சைக்கிளை நிறுத்தினார். வெளிப்பட்ட வேலைக்காரனை, சுதீர் இருக்காரா என்றார். இருக்காரையா, வாங்க. ரொசாரியோ உள்ளே வந்தபோது எதிர்பட்டாள் ஜெயராணி. குட் ஈவினிங் ஃபாதர். சுதீர் உங்களை எதிர்பார்த்து மாடியில் வெயிட் பண்ணுறான். வழக்கம் போல ஏலக்காய் போட்ட ஸ்பெஷல் டீ அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ.
என்று புன்னகைத்தது வெண்தாடிக்குள் காணாமல் போனது. விபுநாத் ஊர்ல தானேம்மா? ஆமா, இன்னைக்கு ராத்திரி மைசூர் போறதா சொன்னாரு. ரொசாரியோ சிந்தனையாக, என்கிட்ட இன்னும் சொல்லல, சொல்வாரு. வந்தா நான் மேலே இருக்கிறதா சொல்லுங்க. மாடிப்படிகளில் ஏறி மேலே வந்து சுதிரின் அறைக்கதவை தட்டினார். உள்ளிருந்து சந்தன ஊதுபத்தியின் மனம் மிதந்து வந்தது. புல்புல் தாராவில் காக்கை சிறகினிலே நந்தலாலா வாசித்து கொண்டிருந்த சுதிர் அதை நிறுத்திவிட்டு அவசரமாக எழுந்து, வாங்க ஃபாதர் என்றான். தொந்தரவு செஞ்சிட்டேனா சுதீர்? ஐயோ, நீங்க வர்ற வரைக்கும் வாசிக்கலாம்னு எடுத்தேன். பாருங்க, தயாரா உங்களுக்காக காத்திருக்கேன். சுதீர் காட்டிய இடத்தில் தனி மேஜை மேல் விரிப்பு போட்டு அதன் மேல் செஸ் போர்டு, வெள்ளை கருப்பு காய்கள் முறைப்படி அடுக்கப்பட்டு 2 புறங்களிலும் வேலைப்பாடுகள் கொண்ட 2 மர நாற்காலிகள். ரொசாரியோ வேறு நாற்காலியில் அமர்ந்து, டீ சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கலாமே சுதீர். உன்னோட விளையாட வாரத்தில் ஒரு நாள் தான் என்னால் ஒதுக்க முடியுது. மற்ற வேலைகள் நிறைய இருக்குது. இந்த கொடைக்கானலில் இந்த அறிவு விளையாட்டுக்கு பார்ட்னர் கிடைக்காம தவிச்சு போயிட்டேன். எத்தனையோ பேர் அறிமுகமாகறப்போ எனக்கு செஸ்ஸு தெரியும்னதும் சந்தோஷப்படுவேன். விளையாட அழைப்பேன். ஆரம்பித்து 7வது மூவில் செக் அண்ட் மேட் கொடுத்துருவேன். அதில் த்ரில் என்ன இருக்குது? ஆனால் நீ தான் எனக்கு சரியான காம்படிட்டர். நினைவு இருக்கா சுதீர்? போன மாதம் ஒரு கேமை 3 நாள் தொடர்ந்து விளையாடினோம். உங்கள் வீட்டில் எல்லாருமே சோம்பேறித்தனமான லக்ஸுரி விளையாட்டுகள் விளையாடுறப்போ நீ மட்டும் எப்படி தப்பி பிறந்த? வளர்ந்தது இங்கே இல்லையே, அதான் காரணம். சின்ன வயசில் பயங்கர சுட்டியானா அடக்க முடியாமல் திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பராய்த்துறையில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்புறம் 6வதுலேருந்து அமராவதி புதூரில் சைனிக் ஸ்கூல், டிகிரியும் பிஜியும் ஜெயில் காலேஜ்னு பேர் பெற்ற திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜ். அதனால் தப்பி பிறக்கல, தப்பி வளர்ந்துட்டேன் ஃபாதர் என்றான் சுதீர். சற்று உயரக்குறைவாக 5 அடி 2 அங்குலமே இருந்தான். பூசினார் போல உடம்பு, நெற்றியில் திருநீறு தீற்றல், டபுள் சின், ப்ளஸ் 2.5 பவருக்காக கண்ணாடி, வகிடெடுத்து சீவின சுருள் தலை, முரம் போல பெரிய காதுகள், அமுல் கன்னங்கள். குழந்தையாய் இருந்தபோது அவற்றை கில்லாத கைகளே இல்லை. வாசலில் எக்ஸ்கியூஸ் மீ என்று குரல் கேட்க திரும்பினார்கள். கையில் டீ ட்ரேயோடு உள்ளே வந்தார் விபுநாத். ஈவினிங் ஃபாதர், இந்தாங்க டீ என்றார். இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரணுமா? தப்பில்லை ஃபாதர், இப்போது நான் உங்களை சந்திக்க சர்ச்சுக்கு புறப்பட்டுட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. எப்போ வெளியூர் போனாலும் உங்ககிட்ட சொல்லாமல் போகிறதில்லையே. மைசூர் வரைக்கும் கார் எடுத்துக்கிட்டு ஒரு முக்கியமான வியாபார வேலையாக போகிறேன். ஆசீர்வதிக்கணும். ரொசாரியோ காற்றில் சிலுவை வரைந்து அவர் தலையை தொட்டார். காட் பிளஸ் யூ. டிரைவர் அழைச்சிக்கிட்டு தானே போகிறீங்க? ஆமாம், நல்லபடியாக போயிட்டு வாங்க. சுதீர், புறப்படுறேன். நான் சொன்ன செக்கை நாளைக்கு முதல் காரியமாக பேங்க்கில் போட்டுடு. நாளைக்கு ராத்திரி அநேகமாக திரும்பிடுவேன். தங்க வேண்டியதாக இருந்தால் ஃபோன் செய்கிறேன். விபுநாத் புறப்பட்டு போனதும் ஃபாதர் ரொசாரியோவும் சுதீரும் செஸ் மேஜையில் நாற்காலிகளில் அமர்ந்து செஸ் ஆடத் தொடங்கினார்கள். அத்தியாயம் 5. இரவு 9. குளிர் இரவு. 27 கேன் ஜெரேனியம் ஆயில் வேனில் புறப்பட்டது. அதற்கப்புறம் விபுநாத்தின் கார் புறப்பட்டது. 10 மணிக்கு தன் படுக்கையறை ஃபோனில் ஜெயராணி கீழ்கண்ட 2 வார்த்தைகளை கேட்டாள். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அத்தியாயம் 6. மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். மாதவி டைப் செய்துவிட்டு விரல்களில் சொடக்கு படக் படக்கிக் கொண்டிருக்க ரவி அன்றைக்கு தபாலில் சேர வேண்டிய கவர்களை சிரத்தையாக ஒட்டி கொண்டிருந்தான். என்னங்க சிஸ்டர், நீங்களாச்சும் உதவி பண்ணக்கூடாதா? என்ன ரவி, எதுவும் பண கஷ்டமா? இல்லைங்க, கற்பனை கஷ்டம், அறிவு கஷ்டம். புரியலையே. அதே தாங்க என் பிரச்சனை. ஜலஜா பாட்டுக்கு இங்கிலீஷில் லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்றா. நானும் படித்தவனாட்டம் வேஷம் போடுறேன். நம்ம மேடம் இதில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சார் கண்டிச்சாரு. அதுலேருந்து போடான்றாங்க. இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கா? காலையில் கொடுத்தா பாருங்களேன். ரவி தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுக்க மாதவி அவனை ஏற இறங்க பார்த்து, லவ்வா? வயசு என்ன? லவ்வுக்கா அவளுக்கா? படவா, உனக்கு இன்னும் மீசை கூட முளைக்கல. அது பரம்பரை ராசிங்க. எங்கள் தாத்தாவுக்கும் மீசை இல்லை, அப்பாவுக்கும் இல்லை. வயசு 17 முடிஞ்சு 18 ஆச்சுங்க எனக்கு. வர்ற தேர்தலில் ஓட்டு போட போகிறேன். லெட்டரில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. மாதவி அந்த 4 வரி ஆங்கில கடிதத்தை படித்துவிட்டு உடனே சிரித்தாள். அடக்க முடியாமல் சிரித்தாள். ஐயோ, சிரிக்க சிரிக்க அப்படி என்ன எழுதியிருக்கா? நீ ரொம்ப அழகா இருக்கன்னு எழுதியிருக்கா. அவ ரசனையை நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு. வெடுக்கென்று அந்த கடிதத்தை பிடுங்கி கொண்டு முறைத்தான் ரவி. ரொம்ப சிரிக்காதீங்க, பல்லு சுளுக்கிக்க போகுது. நீங்க இந்த ஆபீஸ்ல சேர்றப்போ எப்படி இருந்தீங்க? அப்புறம் படிப்படியா சார் உங்களை எப்படி மாத்தினாருன்னெல்லாம் தெரியாதா என்று இவன் சத்தமாக சிரிக்கத் தொடங்க திடீரென்று கதவை திறந்து கொண்டு தனி அறைக்குள் இருந்து வேகமாக வெளிப்பட்டான் பரத் கோபமாக. நான்சென்ஸ், இது ஆஃபீஸ்னு நினச்சிங்களா? எஸ்வி சேகர் நாடகம் நடத்துகிற தியேட்டர்னு நினச்சிங்களா? ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஒரு முக்கியமான ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். மாறி மாறி என்ன சிரிப்பு அப்படி? சில்லி. பரத் அதே வேகத்தில் கதவை சாத்தி கொண்டு அறைக்குள் வந்து சுழல் நாற்காலியில் அமர்ந்து
ஆஸ்ட்ரே பள்ளத்தில் செருகியிருந்த புகையும் சிகரெட்டை எடுத்துக்கொண்டு தனியாய் கிடத்தின ரிசீவர் எடுத்து, ஹலோ, இப்போ சொல்லுங்க, என்ன பேர் சொன்னீங்க? வினோபாபாவா? வினிபா. உங்க பிரியை சார், உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். பரத்துங்கிற பேரை ஒரு தடவை உச்சரிச்சாலே காதுல தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்கும் சார். அப்பா தமிழ் வாத்தியாரா? கரெக்ட் சார். நினச்சேன். எதுக்கும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி காதை கழுவிடுங்க. நடுராத்திரியில் எறும்பு வந்து கடிக்கும். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது இந்த ஜோக்கு தான் சார். அப்படியா ஹனிபா? சாரி வினிபா. உங்களுக்கு எலாஸ்டிக் எடுத்து குருவி அடிக்கிற கதை தெரியுமா? இல்லை வேணாம், முதல் தடவையே வேணாம். முதல்லே கேட்காம போயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? அதிர்ஷ்டவசமா இல்லை. ஆனால் பாருங்க, துரதர்ஷன் சி துரதிராஷ்டிரனன் சி அது என்னங்க அது? துரதிர்ஷ்டவசமா. அதான், அந்த வசமா நான் ஏற்கனவே என்கேஜ்டு. ஆனாலும் உங்களை நேரில் பார்த்துட்டு அவசியப்பட்ட அலிரப்பர் எடுத்து பழச அழிச்சிட முடியும். எப்போ வரீங்க? இப்போ வேணாங்க, சுசீலா வர நேரம். சர்வீஸுக்கு கொடுத்துருந்த காரை எடுத்துக்கிட்டு வர போயிருக்கா. எந்த நேரமும் வரலாம். அந்த சிடுமூஞ்சி பேர் தான் சுசீலாவா? நான் நேற்று உங்களை பார்க்க உங்கள் ஆஃபீஸ் வந்திருந்தேன். நீங்கள் இல்லை, பனியனும் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு. பேர் என்ன? சுசீலாவா? காரணம் இல்லாமல் பார்க்க முடியாதுன்னு சொல்லி என்னை விரட்டிட்டாங்க. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. கேட்குறேன். ஆஃபீஸ் வேணாங்க. நீங்கள் என்ன செய்றீங்க? காக்கா குருவி கழிஞ்ச தலையோட காந்தி தாத்தா நிப்பாரே, அங்கே சாயங்காலம் 6 மணிக்கு செருப்பால் அடிக்கணும் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே வந்தாள் சுசீலா. அர்ஜென்டாய் மவுத் பீஸை பொத்தி கொண்ட பரத், யாரை சொல்ற சுசி என்றான் கல்யாணராமன் சிரிப்புடன். காரை அவ்வளவு லட்சணமா சர்வீஸ் பண்ணியிருக்கான். பில் மட்டும் 700 சொச்சத்துக்கு. ஃபோனில் யாரு? இப்போதான் எடுத்தேன், இரு கேட்குறேன். ஹலோ, ஃபோனில் யாருங்க? என்ன பரத், நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க என்றாள் ஃபோனில் வினிபா. அப்போ வரீங்களா? சரி என்று படக்கென்று வைத்து விட்டான். அது சரி, யாருன்னு கேட்டேன்னா கொஞ்சம் மறைகலண்ட ஆசாமி போல் இருக்கு. மறந்து போய் ஃபோன் செஞ்சுட்டேன்னா நேரில் வந்து பேசுகிறேன்னா. அதான் வரீங்களான்னு. யாருக்கு கலந்து போச்சுன்னு ஒன்றும் புரியல என்று கைப்பையை மேஜை மேல் போட்டுவிட்டு தன் நாற்காலியில் அமர்ந்த சுசீலா வெள்ளை பேண்ட்டும் சிவப்பு பனியனும் அதில் கருப்பு எழுத்துக்களுமாக இருந்தாள். சுசி, வர வர இந்த ஆஃபீஸில் எனக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு. நேற்று என்னை பார்க்க ஒரு அழகான விசிட்டர் வந்திருக்காங்க. நீ அவங்கள விரட்டி அனுப்பிச்சிருக்க. நியாயமா? யார் சொன்னது அழகான விசிட்டரா? அவளா? உரை போட்ட திண்டு மாதிரி ஒரு உடம்பு. பரத் பிரியான்னு புனைப்பெயர் வச்சுக்கிட்டு கவிதை எழுதுறாளாம். ஒன்று சொல்லுன்னே, தீக்குச்சி சிறியது ஆனால் தீ பெரியதுன்னா, ஸ்லேட்டு குச்சி சிறியது ஆனால் கல்வி பெரியதுன்னா, கொட்டாங்குச்சி சிறியது ஆனால் தென்னை மரம் பெரியதுன்னா. மேலே சொல்ல விடாம அந்த கவிதைக்காகவே துரத்தி அடித்தேன். பொண்ணாவ காட்டுத்தனமா வந்து அவ எவ்வளவு நாகரிகமா உன்னை சிடுமூஞ்சின்னு மட்டும்தான் சொன்னான். நீயானா? எப்போ எப்போ சொன்னா? பார்த்தாளா? நான் இல்லாதப்போ வந்தாளா? இல்லை வந்து அது ஃபோன் எடுத்து பேசு. சுசீலா ஒலித்த ஃபோனை எடுத்து, ஹலோ, திஸ் இஸ் மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், கொடைக்கானல்லேருந்து பேசுகிறேன். என் பேர் சோமன். மிஸ்டர் பரத் இருக்காரா? 1 செகண்ட் என்று ரிசீவரை கை மாற்றினாள். ஹலோ, பரத் ஸ்பீக்கிங். சொல்லுங்க சார். கொடைக்கானலில் விபுநாத்னு கோடீஸ்வரர் 10 நாளைக்கு முன்னாடி திடீர்னு மாரடைப்பில் இறந்து போய், ஆனாலும் கொடைக்கானல் போலீஸ் அது சதியா இல்லை விதியான்னு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதே அவரிண்ட மேனேஜர் சோமன் நான். அவரிண்ட மிஸ்ஸஸ் உங்களை நேரில் சந்திக்க விரும்புகிறாங்க. இன்னும் 1 வாரத்துக்கு வெளியூர் ப்ரோக்ராம் எதுவும் இல்லை, இங்கே தான் இருப்பேன். எனி ஒர்க்கிங் டே வரலாம். அது இல்லை, நீங்கள் இவ்விடே வர முடியாதா? கொடைக்கானலுக்கா? அந்த சாவை ஆராயணுமா? அது போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து வேறு வகை உதவி தேவைப்படுது. அதி முக்கியம், அதி அவசரம். வில் யூ ப்ளீஸ் கம்? பரத் சுசீலாவை பார்த்தான். மூடிக்கொண்டு பேசினான். கொடைக்கானல் கூப்பிடுறாரு சுசி. சாவு ஆராய்ச்சி இல்லையா, வேற முக்கியமா அவசரமா? போயிட்டு வந்தா போச்சு. பரத் ஃபோனில், சார் போயிட்டு வந்தா போச்சு, சாரி வந்துட்டு வந்தா போச்சு. நாளைக்கு புறப்பட்டா போதுமில்ல? இன்னும் 10 நிமிஷத்தில் புறப்பட்டா கூட தேவலாம். அதெல்லாம் முடியாது சார். 6 மணிக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது. அப்புறம் சுசீலாவும் நானும் வரோம். எது சம்மந்தமானு லேசாக ஒரு க்ளூ சொல்லுங்களேன். என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் வேணும். என்னங்க இது மன்னர் கதை மாதிரி? தண்ணீர் தட்டுப்பாடு சமயத்தில் கொடைக்கானல் ஏரி தண்ணீரை உபயோகிக்கும் போது என்னென்ன வியாதிகள் வரும்னு கேட்பீங்களா? விளையாட்டுக்கு இதில் இடமில்லை சார். சீரியஸ். 1/2 கோடி சமாச்சாரம். நீங்கள் 2 பேரும் ஃப்ளைட்டில் மதுரை வாங்க. மதுரை ஏரோட்ராமுக்கு கார் அனுப்பி வைக்கிறேன். டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ளைட் நம்பர் சொன்னால் நான் அனுப்புகிற கார் நம்பர் சொல்கிறேன். முதல்ல உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க என்றான் பரத். அத்தியாயம் 7. சோ கொடைக்கானல் என்றான் பரத் ஃபோனை வைத்துவிட்டு. இருக்கட்டும், அதென்ன 6 மணிக்கு முக்கியமான மீட்டிங்? யாரோட? அது சும்மா ஒரு கப்ஸா. ஃபோனில் அந்த ஆள் என்ன சொன்னார் தெரியுமா? 10 நிமிஷத்தில் புறப்பட்டா கூட பரவாயில்லையா. நமக்கு என்ன வேற வேலை இல்லையா? சொன்ன உடனே புறப்பட்டுடணுமா? அதுக்கு தான். அப்படியே சும்மா நாம பிஸின்னு காட்ட வேண்டாமா என்று மணி பார்த்தான். மாலை 5 மணி. அதானே பார்த்தேன் என்று பெல் அடித்து மாதவியை வரவழைத்து, மாதவி
நம்ம ஏசியா டிராவல்ஸுக்கு ஃபோன் செஞ்சு நாளைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் மதுரைக்கு எனக்கும் சாருக்கும் 2 டிக்கெட்ஸ் ஏற்பாடு செய்ய சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போகலாம். போறப்போ ஐவுக்கு வாங்கிட்டு போ என்றான் பரத். புரியாமல் விழித்துவிட்டு மாதவி வெளியேறினாள். அவளை எதுக்காக ஐவுக்கு வாங்கிட்டு போக சொல்றீங்க? பின்ன இவ்வளவு டீசெண்டான ஆஃபீஸோட டைப்பிஸ்ட் ஜாக்கெட்ல சேஃப்டி பின் குத்திக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? முன்னேற்றியில் செல்லமாக அடித்து கொண்டாள். ஆஃபீஸ் தான் டீசென்ட், பாஸ் ரொம்ப மோசன்ட், திருத்தவே முடியாது உங்களை. நான் என்ன கட்டுரை நோட்டா என்று எழுந்த பரத், அப்போ சுசி ஆஃபீஸை நீ மூடிட்டு போ, காரை எப்படி சர்வீஸ் பண்ணியிருக்காருன்னு ஓட்டி பார்த்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போகிறேன். என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு ஷாப்பிங் போகிறதா பேசினோமா என்ன? நாளைக்கு வச்சுக்கலாமே. நாளைக்கு கொடைக்கானலில் இருப்போம், அங்கே வச்சுக்கலாமே. பேத்தாதீங்க. என்ன செய்ய போறீங்க இப்போ? காரை ஓட்டி பார்க்கலாம்னு. நானே வர்றேனே, என்ன அவசரம்? நான் போகலை, எங்கேயும் போகலை. சரியா? அர்ஜென்ட்டாக டாய்லெட் ரூம் வரைக்கும் போகணும். தனியாக போகலாமாண்ணா என்றான் கடுப்பாக. வேகமாக நடந்து சென்று திறந்து கதவை படீரென்று சாத்திக்கொள்ள ஃபோன் அலற எடுத்தாள். இவள் ஹலோ சொல்வதற்கு முன்பாகவே, ஹலோ பரத் தானே, வினிபா தான் பேசுகிறேன் என்றாள் கட்டை குரலில். 6 மணிக்குத்தானே சொன்னீங்க, இதோ புறப்பட்டுட்டேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு கேட்டு அந்த கலரில் ட்ரெஸ் பண்ணிக்கலாமேன்னு தான் கூப்பிட்டேன். ஏண்டி, அவர் என்ன உன் புருஷனா என்றாள் ஒரிஜினல் குரலில். ஹலோ, யார் பேசுறது? அம்மா தாயே, இந்த ஆள் ஏற்கனவே கொஞ்சம் சபல கேஸ், விட்டுடுமா. ஏண்டி இப்படி அலையிறீங்க? இன்னொரு தடவை பரத்துக்கு ஃபோன் செஞ்ச? வேணாம், இப்போ நான் கெட்ட வார்த்தை பேசுறதில்லன்னு வச்சிருக்கேன். படக்கென்று ஃபோனை வைத்தாள் சுசீலா. பாத்ரூம் கதவு திறந்து பரத் வெளியே வந்தான். சுசி, சீக்கிரம் கிளம்பு. இல்லை பரத், ஷாப்பிங் வேணாம், ஒன்றும் முக்கியம் இல்லை. நீங்கள் கார் எடுத்துக்கிட்டு போங்க, நான் ஆஃபீஸ் முடிக்கிறேன். நிஜமாவா? ரைட். பரத் புறப்பட்டு செல்ல சிரித்து கொண்டாள் சுசீலா. கால் கடுக்க மனம் கடுக்க போய் காத்திருந்து விட்டு வந்தால்தான் புத்தி வரும். அத்தியாயம் 8. மதுரை விமான நிலையத்தில் இறங்கியதும் கைப்பையில் இருந்த குளிர் கண்ணாடி எடுத்து அணிந்து கொண்டாள் சுசீலா. பரத் சிகரெட் பற்ற வைத்தான். வெளியே குறிப்பிட்ட என் காரை அணுக, குட் மார்னிங், நான் சோமன் என்று கை கொடுத்தவன் சுசீலாவின் மஞ்சள் பனியனில் இருந்த சிவப்பு வாசகத்தை படித்துவிட்டு அர்த்தத்திற்கு யோசித்தான். நாட் எட் வெட். அப்படியென்றால்? அதை பிறகு யோசிக்கலாம் மிஸ்டர் சோமன். புறப்படலாமா? நீங்களே வருவீங்கன்னு நினைக்கல. டிரைவரை கூட விலக்கிட்டு நானே வண்டி எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு ஒரே காரணம்தான். 3 மணி நேரம் பயணத்தில் உங்களுக்கு நடந்ததையெல்லாம் சொல்ல முடியும். அதனால தான் மேடம் என்னையே அனுப்பினாங்க. வாங்க, டிஃபன் சாப்பிடணுமா? பிளேனில் சாப்பிட்டாச்சு, புறப்படலாம். நீல நிற அம்பாசிடரில் சோமன் ஓட்ட பரத் சுசீலா பின் சீட்டில் அமர்ந்தார்கள். கார் புறப்பட்டது. பின் சீட்டின் முதுகில் புதைந்திருந்த ஆஸ்ட்ரேயை திறந்து தன் சிகரெட் துண்டை உள்ளே போட்டுவிட்டு, சொல்லுங்க மிஸ்டர் சோமன். சோமன் நிதானமாக ஆரம்பித்தான். முதலில் விபுநாத்தின் வாழ்க்கை வரலாற்றின் சுருக்கம் சொன்னான். அவரின் சொத்துக்கள், பலம், குடும்ப உறுப்பினர்கள், குணநலன்கள் எல்லாம் சொன்னான். பிறகு குறிப்பிட்ட ஜெரேனியம் பிரச்சனைக்கு வந்தான். சார், நீங்க லாயருங்கிறதுனால எதையும் மறைக்க வேணாம்னு மேடர் பறைஞ்சாங்க. பச்சே, நீங்க ரகசியம் காப்பாற்றணும். ஷூர், சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி வேனில் போன ஆயிலோட மதிப்பு 1/2 கோடிக்கு மேல. டிரைவர் தண்டபாணியோட பின்னாடியே சாரும் மைசூருக்கு புறப்பட்டாரு. மறுநாள் ராத்திரி 11 மணிக்கு திரும்பினாரு. ஒரு பெரிய பெட்டி நிறைய கட்டுக்கட்டா 52 லட்சம் ரூபாய் பணத்தோட திரும்பினாரு. டிரைவரையும் என்னையும் அனுப்பினதும், இந்த பணம் வீட்டில் இருக்கிறது நல்லதில்ல, இதை பத்திரப்படுத்திட்டு வர்றேன்னு ராத்திரி 1 மணிக்கு தனியாக காரை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு திரும்பி இருக்காரு. ரொம்ப நல்ல மூடில் தான் இருந்திருக்காரு. காலையில் 7 மணிக்கு திடீர்னு நெஞ்சு வலி. குடும்ப டாக்டர் விஸ்வேஸ்வரனை வரவழைச்சோம். மாசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி உடனே தன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னார். பண்ணினோம். ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் மறிச்சு போய், ஆக ஹார்ட் அட்டாக் என்றான் பரத். அதே பச்சே, சுதீர் சார் அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சாரு. இதில் ஏதோ சூது இருக்குன்னு போலீஸில் சொல்லி போஸ்ட்மார்ட்டம் செஞ்சே ஆகணும்னு புகார் கொடுத்தாரு. அப்படி போஸ்ட்மார்ட்டம் செஞ்சதில் என்ன தெரிஞ்சுது? ஹார்ட் அட்டாக் தான்னு கிளியர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ரைட், இப்போ எங்கள் பிரச்சனைக்கு வாங்க. நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்? அந்த 52 லட்சம் உள்ள பெட்டி எங்கன்னு கண்டுபிடிக்கணும். மை காட், அதைத்தான் அவர் பத்திரப்படுத்திட்டதா? இடத்துல தான் சிக்கல். எங்கே பத்திரப்படுத்தினாருன்னு எவரிடமும் சொல்லில்லா சாரே. போலீஸில் சொல்லி தேட முடியாது. ஏன்னா அவ்வளவும் கருப்பு பணம். 10 பைசா கூட கணக்கில் வராது. சரிதான் போங்க. ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லலையா? ஒய்ஃப் தானே என்ன யோசனை கேட்டு நான் உங்களை வரவழைக்கலாம்னு சொன்னேன். காலையில் சொல்லலாம்னு இருந்திருக்கலாம். அதுக்குள்ளே நெஞ்சு வலி வந்துடுச்சு. அவரோட ஃப்ரெண்ட்ஸு வீடுங்களில் எல்லாம் விசாரிச்சாச்சா? எல்லாம் ஆச்சு சார். அதிகபட்ச முயற்சிகள் எல்லாம் செஞ்சு பார்த்து கடைசி கட்டமாக தான் உங்களை கூப்பிட்ருக்கோம். வழக்கமாக கொலை ஆராய்ச்சி தான் செய்கிறது. பணப்பெட்டி தேடுறது ஒரு சேஞ்ச் எங்களுக்கு. தேடிடலாம். என்ன சுசி? ஆமாம் என்றால் காதில் இருந்த இசையை எடுத்துவிட்டு. எழுதியிருக்கிறதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஒன்றும் புரியலையே. மலைப்பாதை ஆரம்பம்னு இருக்கு. இதில் என்ன புரியலை?
நான் ரோட் சைன் கேட்கல, மேடம் பனியன்ல என்று திரும்பினான் சோமன். சுசி கேட்குறாரு பாரு, பதில் சொல்லு. மலைப்பாதையில் கார் ஓட்டுறப்போ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். சோமன் லபக்கென்று வாய் மூடி மௌனமாக ஓட்டத் தொடங்கினான். எலிவேஷன் ஏற ஏற சூரியன் தோழனானான். மருந்துக்கு வெயில். மெல்ல மெல்ல ஜில் தென்றல் மூக்கை முட்டியது. மலைகளின் மடியில் பனி, மாடியில் பச்சை கிராப்பாக மரங்கள். கார் யூ வளைவு எடுத்தபோது பள்ளத்தாக்குகள் பயமுறுத்தி விட்டு விலகின. வயல் சதுரங்கள் கேரம் போர்டு சைஸில், மேய்கிற மாடுகள் பட்டாம்பூச்சிகளாக. எனக்கு குளிருது, உனக்கு என்றான் பரத் சுசீலாவின் தொடையில் கையை வைத்து. இல்ல, கையை எடுங்க என்றாள் சுசீலா. எடுத்துட்டேன், உன் பார்வையே ரொம்ப சூடாத்தான் இருக்கு சுசி. டம்டம் பாறையில் நிறுத்தி இளநீர் சாப்பிட்டார்கள். பூணூல் போல விழுந்து கொண்டிருந்த தூரத்து அருவியை பனிக்கூட்டம் விலகும் வரை காத்திருந்து கிளிக் செய்தாள் சுசீலா. பண்ணைக்காட்டில் பரத் சிகரெட் வாங்கினான். சுசீலா பிளம்ஸ் வாங்கினாள். அதற்கு பிறகு ஸ்வெட்டர் அணிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. டிக்கியில் இருந்து பெட்டி திறந்து எடுத்து அணிந்து கொண்டு கைகளை தேய்த்து சூடாக்கி கொண்டு நடுங்க நடுங்க கொடைக்கானல் வந்தபோது மதியம் மணி 1. எங்கள் ஹோட்டல்லையே உங்களுக்கு ரூம் ஒதுக்கியிருக்கோம். உங்களை அங்கே ட்ராப் பண்ணுறேன். லஞ்சு சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. சரியாக 4 மணிக்கு வந்து உங்களை மேடத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன் என்றான் சோமன். லேக் அருகில் உயர்த்தின கட்டை விரல் போல நிமிர்ந்து நின்ற ஹோட்டல் கானல் கியூனில் 2வது மாடியில் ஒதுக்கப்பட்டிருந்த தனி அறையில் இவர்கள் தனித்து விடப்பட்டதும் பரத் சாப்பாடு ஆர்டர் செய்தான். சுசீலா சிட் அவுட் திறந்து கன்னங்களை பொத்தி கொண்டு நேரெதிரே தெரிந்த ஏரியை பார்த்து, பரத் வாங்கலைங்க, ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு என்றாள். ஏரியில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட படகுகள் நகர்ந்து கொண்டிருக்க, ஏரியின் சுற்றுச்சாலையில் குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு ஹார்ஸ் ரைடிங் நடத்தி கொண்டிருந்தனர். வெயில் என்பதை காணோம். உதடுகள் சிலீர் என்று உலர்ந்து போய் சிரித்தால் லேசாய் வலித்தன. சாப்பாடு வந்ததும் சாப்பிட்டார்கள். பரத் 4 மணிக்கு தான் சோமன் வருவாரு, வாங்களேன் போட்டிங் போயிட்டு வரலாம். அதை விட சுவாரஸ்யமான காரியங்கள் இருக்கு சுசி. சொல்லுங்க, செய்யலாம். அதுக்கு ரூமை விட்டு வெளியில போக வேண்டியதே இல்லை. ஆரம்பிச்சிட்டிங்களா? ராட்டன் மைண்ட். என்ன சொல்லிட்டேன் இப்போ? தூங்கலாம்னு சொன்னேன், உடனே திட்டிடுறதா? வாபஸ் வாங்கு, மன்னிப்பு கேளு, இல்லைன்னா நான் போட்டிங் வரமாட்டேன். எப்படி எப்படி மன்னிப்பா? நெவர் இன் மை லைஃப். தனியா போய் கேட்டா போட் தரமாட்டாங்களா என்ன? நீங்க தூங்குங்க, நான் போயிட்டு வரேன். சுசீலா விருட்டென்று தன் கைப்பையுடன் கோபமாய் புறப்பட்டாள். போச்சுடா, வந்ததுமே தகராறா என்று உட்கார்ந்தான் பரத். அத்தியாயம் 9. சுசீலா ஹோட்டலை விட்டு வெளியேறி போட் கிளப் நோக்கி நடந்தாள். கைகளை கட்டிக்கொண்டு நடந்தாள். ஏரியின் கரையோர சிமெண்ட் பெஞ்சுகளில் ஜோடி ஜோடியாக அமர்ந்திருந்தார்கள். இவளை கடந்த முதியவரின் உதடுகள் முதுமை காரணமாக நடுங்கின. குதிரை மேல் அமர ஒரு குழந்தை பயந்து அலறியது. பூத்தில் பெடல் போட் கேட்டாள். எத்தனை பேர் என்றார்கள். நான் மட்டும்தான் என்றதும் மிதிக்க சிரமமாயிருக்கும், ரோயிங் போட் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான் இளைஞன். முன்பணம் செலுத்தி ரசீது வாங்கி கொண்டாள். 17ஆம் நம்பர் போட்டில் ஹெல்பர் உதவியுடன் அமர்ந்து கொண்டு 2 கட்டை துடுப்புகளையும் இரும்பு கிளாம்பில் சரியாக பொருத்தி தண்ணீருக்குள் முனை செலுத்தி தள்ள ஆரம்பித்தாள். சில நிமிடங்களில் ஏரியின் மையத்தில் இருந்தாள் சுசீலா. துடுப்பு போடுவதை நிறுத்திவிட்டு ஒவ்வொரு திசையாக இயற்கையை கை கட்டி ரசிக்க ஆரம்பித்தாள். உயர்ந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் விளையாட்டுக்கு செருகி வைத்தது போல வீடுகள். இந்த பக்கம் டிவி டவர். கானல் கியூன் ஹோட்டலின் கான்கிரீட் முரண்பாடு. மேகம் தொலைந்துவிட்ட நெவர் ரெக்கவரிங் கோல்டு பிடித்த வானம். ரோமக்கால்களில் ஐஸ் கத்தி செருகும் காற்று தெரித்து மேலே விழும்போது உடம்பின் பூரா ஏரியாவும் சிலிர்க்க வைக்கும் ஏரி தண்ணீர். இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக அலையும் ஏராள வர்ண படகுகள். சுசீலா ஆழ்ந்து சுவாசித்து ரசித்து கொண்டிருந்த போது எந்த திசையிலிருந்து என்று புரியாமல் டொங் என்று ஏதோ ஒன்று கல் போல வந்து இவள் படகில் விழுந்தது. என்னவென்று பார்த்தாள். காகிதம் சுற்றப்பட்ட கல். அந்த காகிதத்தை பிரிக்க உள்ளே எழுத்துக்கள். கல் நழுவி விழுந்தது. அதை படிப்பதற்கு முன்பாக தன் படகை சுற்றிலும் பார்த்தாள் சுசீலா. 7-8 படகுகள் வெவ்வேறு திசைகளில் போய்கொண்டு வந்து கொண்டிருந்தன. எந்த படகில் இருந்து யார் வீசினார்கள்? வீசப்பட்ட கல்லில் சுற்றின கடிதம் என்னால் எடுக்கப்படுகிறதா, படிக்கப்படுகிறதா என்று யாராவது கவனிக்கிறார்களா? சுசீலா இன்னும் அந்த கடிதத்தை படிக்காமல் சுற்றி சுற்றி எந்த படகில் இருந்தாவது யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்று பார்த்தாள். 2-3 படகுகளில் இவளை பார்த்தார்கள். 2இல் தம்பதிகள், 1இல் ஒரு தனியாள். ஒரே துல்லிய வினாடி திரும்பி பார்த்துவிட்டு அவன் இவளுக்கு முதுகு காட்டி எதிர் திசையில் துடுப்பு போட்டு விலகி கொண்டிருந்தான். அவனா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சுசீலா அந்த கசங்கிய கடிதத்தின் வரிகளை படித்தாள். மெனக்கெட்டு மெட்ராஸில் இருந்து வந்து கொடைக்கானலில் அடையாளம் தெரியாமல் பள்ளத்தாக்குகளில் கழுகுக்கு இரையாக வீசப்பட வேண்டுமென்று வந்திருக்கிறீர்களா? விபுநாத் விவகாரத்தில் தலையிடுவது உங்கள் இருவரின் உயிர்களுக்கும் நல்லதல்ல.
முதலும் கடைசியுமான எச்சரிக்கை இது என்று நீல பால் பாயிண்ட் பேனாவால் கிறுக்கலாக எழுதப்பட்டிருந்தது. சுசீலா எச்சில் விழுங்கினாள். படகை கரை நோக்கி செலுத்தத் தொடங்கினாள். அத்தியாயம் 10. பரத் படித்து முடித்துவிட்டு பேட்டரி அடித்து அது என்ன விதமான காகிதம் என்று பார்த்தான். சாதாரண எங்கும் கிடைக்கும் சன்லீட் ஃபாண்ட் தான். அவன் எப்படி இருந்தான் சுசி? யாரு? அவனாத்தான் இருக்கும்னு யாரையோ சொன்னியே. என் படகுக்கும் அவன் படகுக்கும் நல்ல தூரம் பரத். முக அடையாளம் பார்க்குற தூரம் இல்ல. ஒரே செகண்ட் திரும்பி என்னை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டார்க் நீல ஜெர்கின் முதுகுதான். ஆக 2 கோஷ்டி இருக்கு. ஒன்று நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கு, இன்னொன்று மிரட்டி இருக்கு. மிஸ்ஸஸ் விபுநாத்தை பார்த்தா பேசிட்டு தீர்மானிக்கலாம். எப்போ புறப்படலாம்னா எப்படி இறங்கலாம்னு. பின் வாங்குறதுங்கிறது என் ஆஃபீஸ் ஸ்டேஷனரி லிஸ்ட்டில் மட்டும்தான் சுசி. நம்ம முருகேசன் கிட்ட விசாரித்தேன் புறப்படுறதுக்கு முன்னாடி. கொடைக்கானல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பத்மநாபனா. அவர் செட்டான். ஃபோன் செஞ்சு கோஆப்ரேட் பண்ண சொல்கிறேன்னாரு. அவரோட முதல்ல ஃபோனில் பேசிடலாமா? பத்மநாபன் டெலிஃபோனில் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடவில்லை. பரத்தும் விடுவதாக இல்லை. ஒருவேளை தவறான டெலிஃபோன் நம்பரோ என்று குழப்பமடைந்தான் பரத். எனினும் தொடர்ந்து முயன்றான். பரத் நாற்காலியில் அமர்ந்து ஃபோன் எடுத்து மடியில் வைத்து கொண்டான். ஹலோ, மிஸ்டர் பத்மநாபன் இருக்காரா? எஸ், இன்ஸ்பெக்டர் பத்மநாபன் தான். நீங்கள் தானா? குட் ஈவினிங். நான் பரத் ஃப்ரம் மெட்ராஸ். முருகேசன் ஃபோன் செஞ்சாரா? எஸ், அதே பரத். ஆமாம், சுசீலா வந்திருக்கா. இன்றைய மெனுவா? ஓ, யூ மீன் வேர்ட்ஸ்? சாரி சார், ஸ்வெட்டர் போட்டிருக்கா. உங்களுக்கு வயசு 45ன்னு முருகேசன் சொன்னார். ஆனால் மனசுக்கு வயசு 25ன்னு அவர் சொல்லலையே. ஓ எஸ், கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்கு. வரோம். ஒரு புகார் கூட கொடுக்க வேண்டியிருக்கு. வந்து கால் வச்சதுமே ஒரு ரிட்டன் இன்டிமிடேஷன். விவரமாக நேரில் சொல்கிறேனே. எப்போ? வெயிட். சுசீலாவை பார்த்தான். சுசி, இன்ஸ்பெக்டரை எப்போ சந்திக்கிறோம்? நாளை காலையில் என்றாள். நாளை காலையில் என்றான். அத்தியாயம் 11. முழு கவுனில் மேலோட்டமான மேக்கப்பில் இருந்த ஜெயராணியை பார்த்ததும் விபுநாத்தின் மனைவியா இல்லை மகளா என்று ஒரு வினாடி குழம்பினான் பரத். மாடியில் இருந்து ஒரு பெண்ணின் ஆணின் கலவையான சிரிப்பொலிகள் படியிறங்கி வந்து கொண்டிருந்தன. சோமன் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தான். வர்ற வழியில் கிட்டத்தட்ட எல்லா விவரங்களும் சொல்லிட்டதா சோமன் சொன்னாரு. முதல்ல என்றவள் மாடியை பார்த்து, ஆர்த்தி கத்தாத, முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கோம். பப்ளுவை கூட்டிகிட்டு வெளியில போ என்றாள் ஜெயராணி. கைக்குட்டையால் வாய் துடைத்து கொண்டு பரத் சுசீலாவிடம், நாய்க்கு பப்ளுன்னு புது பேர், நல்லா இருக்குல்ல என்று சொல்லிய சமயம் படிகளில் ஆர்த்தியும் பப்ளுவும் கைகோர்த்து இறங்கினார்கள் உற்சாகமாய். ஆர்த்தி ஒரு செகண்ட் நின்று பரத்தை பார்த்தாள். ஹேய் மிஸ்டர், உன்னை தெலுங்கு படத்தில் பார்த்துருக்கேன். விஜயசாந்திய ரேணு நின்று பிரேமிங்கத்தானுன்னு மண்டி போட்டு கெஞ்சுவியே. ஆர்த்தி, ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். அவர் லாயர், மெட்ராஸ்லேருந்து நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்காரு. முடிஞ்சா ஹலோ சொல்லு, இல்லைன்னா ஊர் மேய போய்கிட்டே இரு. மம்மி, என்னை இன்சல்ட் பண்ணுற. மம்மி ஒழிக, பப்ளு வாழ்க. நானு என்றான் சோமன். சோமன் ஒழிந்து வாழ்க. பப்ளு, நீ வாடி போகலாம் என்று தலை கலைந்த பப்ளு கையை இழுத்துக்கொண்டு வாசலுக்கு ஓடினாள் ஆர்த்தி. அதிர அதிர. என் டாக்டர் தான், கொஞ்சம் மைண்ட் சரியில்லையா? நோனோ, போதையில் பேசிட்டு போறா. ரொம்ப செல்லம் கொடுத்ததுல எப்படியோ இந்த கஞ்சா சனியன்களை பழகிட்டா. ஒரு லெவலுக்கு மேலே கண்டிச்சா பிளேடு எடுத்து வெட்டிக்கிறா. மொட்டை மாடியிலேருந்து குதிக்கட்டுமாங்கிறா. அவர் இருந்தப்பவும் அதிகம் கண்டிச்சதில்ல. அவர் எதையும் ஈஸியாக எடுத்துக்கிறவர். இப்போ வர வர லூட்டி அதிகமாக இருக்கு. பாருங்களேன், அப்பா இறந்த சோகம் ஏதாச்சும் இருக்கா? அந்த சோகத்தை மறக்கத்தான் இப்படி செய்கிறாங்களோ என்னவோ. உங்கள் பையன் சுதீர் எப்படி? தங்கம் சார், வருவான். இப்போ ஃபேக்ட்ரியில் இருக்கான். என்னை விட உங்களை பார்க்க ரொம்ப துடிக்கிறான் இப்போ என்று சோமனை பார்த்தாள். நான் பேசிக்கிறேன், நீங்கள் ஆஃபீஸுக்கு போங்க. இவங்களுக்கு பிஸ்கட்டும் டீயும் சொல்லிட்டு போங்க. சோமன் சென்றதும் அந்த ஹாலில் இவர்கள் மூவர் மட்டும். சார், அந்த பெட்டியை பத்திரப்படுத்துறேன்னு அர்த்த ராத்திரியில் புறப்பட்டு போய் திரும்பினாரு. விவரமாக காலையில் சொல்கிறேன்னாரு. காலையில் நெஞ்சு வலி வந்துடுச்சு. ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போனோம் காரில். பின் சீட்டில் ஏன் மடியில் தான் படுத்திருந்தாரு. அப்போது என்கிட்ட அந்த பெட்டி பற்றி டைரியில் விவரம் எழுதியிருக்கேன். டைரின்னாரு. அதுக்கும் மேலே பேச முடியாமல் திணறினாரு. ஆஸ்பத்திரி போய் சேர்றதுக்குள்ள அதுக்கப்புறம் அவர் திணறி சொல்ல முடிஞ்ச 2 வார்த்தைகள் பாலித்தீன், வாட்டர். அப்புறம் நினைவு தப்பிடுச்சு. அப்புறம் நினைவு திரும்பாமலேயே போய் சேர்ந்துட்டாரு. அவர் என்கிட்ட பேசிய இந்த விவரங்கள், வார்த்தைகள் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. சோமனுக்கு கூட தெரியாது. அந்த பெட்டியை பற்றி மறைமுகமாக அவருக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேர்கிட்டையும் கேட்டுட்டேன். நீங்கள் தான் அதை என்கிட்ட சேர்க்கணும். பாலித்தீன், வாட்டர் என்றாள் சுசீலா. தன் குறிப்பு நோட்டில் அந்த வார்த்தைகளை எழுதி கொண்டாள். சில கேள்விகளுக்கு யோசனை செஞ்சு பதில் சொல்லுங்க மேடம் என்றான் பரத். சொல்கிறேன். அன்னைக்கு மைசூர்லேருந்து திரும்பினதும் பெட்டிக்குள்ளே பணம் இருக்கிறதா சொன்னாரா? நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். 500 ரூபாய் கட்டுகளும் 100 ரூபாய் கட்டுகளும் பழசும் புதுசுமா பெட்டி வழியே இருந்துச்சு. திறந்து காமிச்சாரு. நான் மட்டும்தான் பார்த்தேன், எங்கள் பெட்ரூமில். அப்புறம்தான் இங்கே இது இருக்கிறது சரியில்லைன்னு திடீர்னு புறப்பட்டு போனார்.
அப்போ என்ன மணி இருக்கும்? ராத்திரி 1 மணி சார். எந்த காரை எடுத்துக்கிட்டு போனாரு? காண்டஸா. அதை தவிர வேற எதையும் தொடமாட்டாரு. அன்னைக்கு அவர் கடைசியாக எடுத்தது தான். அப்படியே ஷெட்டில் நிற்குது. எங்களுக்கு தனித்தனியாக கார் இருக்கு. ஐசி. எத்தனை மணிக்கு திரும்பி வந்தாரு? அவர் திரும்பி வந்து லைட் போட்டப்போ நான் தூக்க கலகத்தோட புரண்டு வந்துட்டீங்களா, மணி என்ன ஆச்சுன்னு 2:02. ஏன் மேடம், அவர் சாவை பற்றி நீங்கள் எதுவும் சந்தேகப்படுறீங்களா? இல்லை சார், அதில் சுதிருக்கு தான் சந்தேகம். அவசரப்பட்டு அவன் போலீஸில் சொன்னதால் பிரேத பரிசோதனைங்கிற பேரில் அவரை வெட்டி துண்டு துண்டாக தான் கொடுத்தாங்க என்றால் ஜெயராணி குரல் அடைக்க. நீங்கள் சொன்ன சூழ்நிலை வார்த்தைகளை வச்சு அந்த பொட்டியை கண்டுபிடிச்சு தரணும். இதான் எங்கள் வேலை இல்லையா? ஆமாம். இந்த கையெழுத்தை உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. பரத் சுசீலாவின் படகில் எரியப்பட்ட அந்த மிரட்டல் கடிதத்தை எடுத்துக்காட்டி விவரங்களை சொன்னான். ஜெயராணியின் புருவங்கள் உயர்ந்தன. இந்த கையெழுத்து எனக்கு தெரியலையே. யார் இப்படி செஞ்சது? புரியலையே. நாங்கள் இங்கே வரப்போகிறது யார் யாருக்கு தெரியும்? சோமனுக்கு, சுதிருக்கு, எனக்கு, ஃபாதருக்கு. யாரது ஃபாதர்? இங்கே சர்ச்சில் ஃபாதர் ரொசாரியோன்னு இருக்காரு, எங்கள் குடும்ப நண்பர். அவர் எப்போ வெளியூர் போனாலும் எந்த புது தொழில் ஆரம்பித்தாலும் ஃபாதர்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிடுவார். வாரம் இங்கே வந்து சுதிரோட செஸ்ஸு விளையாடுவார். அவர்கிட்ட இதை பற்றி சொன்னேன். இதை பற்றினா பெட்டியில் இருந்த பணம் பற்றியா? அவர்கிட்ட எதையும் நாங்கள் மறைக்கிறதில்ல. பரத் மேலும் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க சுசீலா குறிப்புகள் அவ்வப்போது எழுதி கொண்டாள். டீ சாப்பிட்டு விட்டு பங்களாவை சுற்றி பார்த்துவிட்டு உபயோகத்திற்கு டிரைவர் இல்லாமல் ஒரு அம்பாசிடர் கார் பெற்றுக்கொண்டு காலையில் வந்து சந்திப்பதாக சொல்லி புறப்பட்டு ஹோட்டல் அறைக்கு வந்தபோது மடமடவென்று கருப்பு ஷட்டரை இறக்கி கடையை மூடியிருந்தது வானம். அத்தியாயம் 12. கைப்பையை கட்டில் மேல் விசிறிக்கொண்டே சுசீலா, ஜெயராணி முகத்தில் சோகத்தை தவிர இன்னொன்று நான் பார்த்தேன் என்றாள். பரத் டிவி போட்டு பார்த்து உடனே அணைத்து, எந்த ஊரில் போட்டாலும் பிரதமர் தான். என்ன சொன்ன? நானும் பார்த்தேன். ஆனால் அந்த பரு இன்னும் அழகு சேர்க்குது. ரப்பிஷ். நான் சொன்னது ஒரு கள்ளத்தனத்தை. பேச்சில் லேசா அகம்பாவ நெடி, கூடவே பீட்டர் ஸ்காட்ச் நெடியும் சுசி. இஸ் இட்? மேல்மட்டத்தில் சகஜம் சுசி. அம்மா முன்னாடியே பொண்ணு கஞ்சா அடிச்சுக்கிட்டு எவனையோ இழுத்துக்கிட்டு போறா. அவனும் என்னமோ நடைவண்டி மாதிரி பின்னாடியே இழுச்சுக்கிட்டு போறான். மாடியில் அப்படி சிரிச்சாலே என்ன செஞ்சிருப்பான் படவா? பி சீரியஸ் பரத். பாலித்தீன், வாட்டர் ஏதாச்சும் யோசிச்சிங்களா? பாலித்தீன் திடப்பொருள், வாட்டர் திரவப்பொருள். அவர் சொல்ல வந்தது தன் டைரி இருக்கிற இடத்த. மேஜை டிராயரில் இருக்குது, கபோர்டில் இருக்குது, மெத்தைக்கு அடியில் இருக்குன்னு சொல்லலாம். பாலித்தீன், வாட்டர்னா என்ன புரியுது? ரொம்ப யோசிக்கணும் சுசி. அதுக்கு முன்னாடி மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். இப்போ ஒரு பச்சை கொடுக்குறேன்னு வையி, ஸ்கோர் டபுள் ஃபிகர் ஆகும். நோ பரத், பெட்டியை சொல்கிற டைரியை கண்டுபிடிங்க முதல்ல. என் கையில் ராங் பண்ணாதா சுசி, அப்புறம் எல்லாமே ராங்காக போடும். வர வழியெல்லாம் அந்த பாட்டை கேட்டு கேட்டு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க நீங்கள். பேசாமல் யோசிங்க. அறையின் அழைப்பு மணி ஒலித்தது. பரத் சென்று திறக்க சுதீர் நின்று கொண்டிருந்தான். தலையில் தொப்பி, கழுத்தில் ஸ்கார்ஃப், நெற்றியில் குங்குமம். சார், நான் சுதீர். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. பரத் கை குலுக்கி அவனை உள்ளே வரவேற்றான். அமர்ந்ததும் பரத் சிகரெட் எடுத்துக்கொண்டு அவனுக்கு நீட்ட, சாரி பழக்கமில்லை என்றான். சுசீலாவை நேராக பார்க்க தயங்கினான். அம்மா எல்லா விபரங்களும் சொல்லியிருப்பாங்க. அந்த பெட்டியை கண்டுபிடிக்க நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்கள் என்ன செய்யணும்? எங்கள் அப்பாவோட சாவில் இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கணும். உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்ததா? அதை நான் நம்ப தயாராக இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நம்பித்தானே ஆகணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்கறது யாரு? ஒரு டாக்டர். அவரும் மனுஷன்தான். எந்த மனுஷனையும் விலைக்கு வாங்க முடியுமே? சிலருக்கு பெரிய விலை, சிலருக்கு சின்ன விலை. அப்படி யார் விலைக்கு வாங்கினதா சொல்கிறீங்க? அதைத்தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறேன். உங்கள் அப்பாவை சதி செஞ்சு யாரோ கொலை செஞ்சுட்டதா நினைக்கிறீங்களா? ஆமாம் 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 என்றான் உணர்ச்சி வசப்பட்டு. ரிலாக்ஸ். உங்கள் அப்பாவை கொல்றதால யாருக்கு என்ன லாபம்? ஐ மீன், என்ன மோட்டிவ் இருக்க முடியும்? பிளடி பணம். அந்த பெட்டியே சைத்தானா செயல்பட்டிருக்கலாம். லுக் மிஸ்டர் சுதீர், என்னை நேராக பார்த்து சொல்லுங்க. குறிப்பாக யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? சுதீர் அமைதியானான். எச்சில் விழுங்கினான். பரத் கண்களை நேராக பார்த்தான். தயங்கினான். தலையை உலுக்கி கொண்டான். பிராமிஸா நீங்கள் ரகசியம் காப்பாற்றுவீங்களா பரத் என்று சத்தியம் கேட்கும் தோரணையில் தன் வலக்கையை நீட்டினான். அதை தன் வலக்கையால் பொத்தி, ஷூர் சொல்லுங்க என்றான் பரத். என் குடும்பமே ரொம்ப விசித்திரம் சார். பணமும் பகட்டும் தான் எங்கள் அப்பாவோட லட்சியங்கள். மற்ற எதை பற்றியும் கவலை இல்லை. வீடு எப்படி கெட்டாலும் கவலை இல்லை. கஞ்சா சிகரெட் வீட்டிலேயே குடிக்கிற தங்கை. சதா புது புது பாய் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டா யூ ஆர் நாட் ஃபிட் தி சொசைட்டின்னு பதில் சொல்லுவா. நான் அவளோட சரியாக பேசி 15 நாள் ஆச்சு. தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ். ஃபேக்ட்ரியை அப்பா சரியாக கவனிக்காம குறுக்கு வழி திட்டங்களில் ஆர்வம் காட்டினதால அங்கே நிர்வாகத்தில் ஏகப்பட்ட ஓட்டைகள். யார் யாரோ சாப்பிட்டாங்க. எனக்கு டிசிப்ளின் முக்கியம் சார். படித்த ஸ்கூலும் காலேஜும் சொல்லி தந்தது அது. படிப்பு முடிச்சுட்டு இங்கே வந்து என் குடும்பத்தை பார்த்துட்டு வெறுத்து போயிட்டேன்.
ஓடி போயிடலாமான்னு கூட பார்த்துட்டு, ஆனால் அப்பாவோட வேலைக்காரங்களுக்கு விசுவாசம் குறைவுன்னு புரிஞ்சதும் நிர்வாகத்தில் அக்கறை காட்ட ஆரம்பித்தேன். ஃபேக்ட்ரியில் 7 பேரை டிஸ்மிஸ் செஞ்சேன். சாரி, கேள்வியை விட்டுட்டு நான் எங்கேயோ போயிட்டேன். எங்கள் அப்பா சாவில் குறிப்பாக யாரையாச்சும் சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டீங்க. எஸ், நான் ஒருத்தனை சந்தேகப்படுறேன். ஆனால் வெளியில் சொல்ல முடியல. யாரு? மேலும் தயங்கி விட்டு, மேனேஜர் சோமன் என்றான். இதையே வெளியில் சொல்ல முடியல? 2 காரணங்கள். என்கிட்ட சரியான ஆதாரம் இல்லை. சோமனுக்கு இந்த எஸ்டேட்டோட அத்தனை உள் விகாரங்களும் தெரியும். குறிப்பாக அந்த 52 லட்சம் ரூபாய் டீலிங். ப்ளீஸ், நீங்கள் கண்டுபிடிங்க அந்த ஆதாரத்தை. என்னமோ நடக்குது பங்களால. பின்னணி சோமன் தான். பரத் அந்த மிரட்டல் கடிதத்தை எடுத்து காட்டினான். விவரம் சொன்னான். இது யார் கையெழுத்துன்னு தெரியுமா? சோமன் கையெழுத்து மாதிரி தான் தெரியுது, வேற சொல்ல தெரியல. சோமன் தான் எங்களை ஃபோன் பண்ணி வரவழைச்சது. அவரே எதுக்காக மிரட்டணும்? சோமன் தானாவா வரவழைச்சாரு? அம்மா சொல்லித்தானே. வெல், நாளைக்கு சந்திக்கலாம் சார். நீங்கள் சொன்ன சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிறேன் என்றான் பரத். சுதீர் எழுந்து கொண்டு, இந்த ரூம் வசதியா இருக்கா? தனி சூட் வேணும்னா மாற்றி தர சொல்லட்டுமா என்றான். வேணாம், இது வசதியாகவே இருக்கு. பரத்திற்கு மட்டும் குட் நைட் சொல்லிவிட்டு வெளியேறினான் சுதீர். அவன் வெளியேறியதும் நாற்காலி அருகில் கிடந்த கர்ச்சிப்பை எடுத்து, சூசி, பரத், சுதீர் தவற விட்டுட்டு போயிட்டாரு, நாளை கொடுத்துடணும் என்றாள். அத்தியாயம் 13. சத்தில்லாத வெளிச்சம் குளிர்காற்றை கிச்சு கிச்சு மூட்டிக்கொண்டிருக்க பரத் சுசீலா சென்றபோது இன்ஸ்பெக்டர் பத்மநாபன் ஹோட்டலில் இருந்து ரவா தோசை வரவழைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவசரமாக முடித்து கை கழுவி எவர் சில்வர் ஜக்கில் இருந்த பூரா தண்ணீரையும் குடித்து முடித்துவிட்டு, சொல்லுங்க, என்ன செய்யணும்னா என்றார். பரத் கொடைக்கானலுக்கு அவர்கள் வந்த விதம், சந்தித்தவை, பேசியவை அனைத்தும் சொன்னான். அங்கங்கே கஸ்டமர் ரகசியங்களை சென்சார் செய்து. அப்படின்னா சுதீர் இன்னும் கன்வின்ஸ் ஆகலையா? விபுநாத் சாவில எந்த மர்மமும் கிடையாதுங்க பரத். விசாரிச்சது நானே தான். முதல் அட்டாக்கே கடுமையா ஃபேட்டல் அட்டாக்கா வர்றதுண்டு. லேசா வலி ஆரம்பிச்சு துடிச்சு ஆஸ்பத்திரிக்கு வந்துதான் இறந்திருக்காரு. சுதீரும் கூடவே தான் இருந்திருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்குறீங்களா? பத்மநாபன் அலமாரியை சாவி போட்டு திறந்து ஃபைல் எடுத்து கொண்டு வந்தார். புரட்டி பரத்திடம் காட்டினார். பரத் நிதானமாக படித்தான். டாக்டரின் கையெழுத்தை பார்த்தான். விஸ்வேஸ்வரன் என்றிருந்தது. இந்த விஸ்வேஸ்வரன் ரொம்ப நல்ல டாக்டர். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர். தனியாக கிளினிக் வேற வச்சிருக்காரு. விபுநாத்தோட குடும்ப டாக்டரும் இவர்தான். பிரேத பரிசோதனை செஞ்சதும் இவர்தான். சுதீர் என்ன சொல்றாருன்னா, நோ, விஸ்வேஸ்வரன் தன்னை விற்கிற ரகம் இல்லை. பக்கா ஜென்டில்மேன். 9 வருஷம் இங்கே இருக்காரு. எனக்கு அவரை பர்சனலாகவே தெரியும். அவரை சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. விபுநாத் சாவில எந்த மர்மமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்த மிரட்டல் கடிதத்துக்கு என்ன சொல்றீங்க? அது வேற ஏதோ காரணம், விசாரிக்கலாம். இருவரும் விடைபெற்று காருக்கு வந்தார்கள். எங்கே போகிறோம் பரத்? டாக்டரை பார்க்க. பரத், பிஎம் ரிப்போர்ட் கிளியரா இருக்கே, பின்ன ஏன் அதே மேட்டரை குடஞ்சிக்கிட்டு? டைரியை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வேலை. இதுவும் ஒரு அடிஷனல் வேலை சுசி. சுதீருக்கு உள்ள அதே ஆதாரம் இல்லாத ஒரு சந்தேகம் லேசா எனக்கும் இருக்கு. டாக்டர் விஸ்வேஸ்வரன் பூரணம் விஸ்வநாதனின் அண்ணன் போல இருந்தார். கேலண்டரில் பங்காரு அடிகளார், மேஜை கண்ணாடிக்கு அடியில் சத்ய சாய்பாபா, ஜன்னல் இடுக்கில் அகர்பத்தி, எமர்ஜென்சி லைட் மேஜை மேல். அறிமுகங்கள் முடிந்ததும் கேட்டதும் ஃபோன் செஞ்சது ஜெயராணி. காலையில் மணி அப்போ 7-7:30 இருக்கும். நான் பல் தேய்ச்சிக்கிட்டு பேப்பர் கையில் எடுத்தேன். ஃபோன். உடனே கிட்ட தூக்கிக்கிட்டு ஓடினேன். விபுநாத் மூச்சு விட திணறிக்கிட்டு இருந்தாரு. உடம்புல ஒரே ஸ்வெட்டிங். கையை நெஞ்சில் வச்சு முனகினாரு. புரிஞ்சு போச்சு. உடனே ஊசி போட்டு மசாஜ் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்த்து அவருக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டதை உணர்ந்து என் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டாந்தேன். ஆனால் இங்கே வந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இதயம் நின்றுடுச்சு. இது ஒரு சடன் கொலாப்ஸ். சதியும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. நானே தான் பிரேத பரிசோதனை செய்கிற சந்தர்ப்பமும் அமைஞ்சது. ஐ வாஸ் நாட் ராங். கார்டியோ அட்டாக்கே தான். ஏன் டாக்டர், இப்படி அடித்து பேசுறதுக்கு எவ்வளவு வாங்குனீங்க? நான்சென்ஸ், கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ் என்று கண்ணச்சதை அதிர கத்தினார் விஸ்வேஸ்வரன். வெளியே ஓடி வந்து விட்ட பரத் சுசீலாவிடம், சுசி, சத்தியமா இது கலப்படமில்லாத அசல் தன்மானம். இவரை விலைக்கு வாங்க சான்ஸே இல்லை என்றான். சாவு ஆராய்ச்சிக்கு முற்றும் வச்சிடலாமா? இல்லை சுசி, ஒரு கமா போட்டு வை. சோமனை பார்த்து பேசிட்டு சொல்கிறேன். பரத் காரை விபுநாத்தின் பங்களாவில் நிறுத்தின போது பப்ளுவும் ஆர்த்தியும் 2 குதிரைகளில் எங்கோ புறப்பட்டு கொண்டிருக்க பங்களாவுக்கு அடுத்து இருந்த ஸ்டாக் குவார்ட்டர்ஸில் முதல் வீட்டை நோக்கி நடந்தார்கள் இருவரும். வாசல் கதவு திறந்திருந்தது. உள்ளே குளியலறையில் தண்ணீர் சத்தம் கேட்டது. சோமன், மிஸ்டர் சோமன் அழைத்து கொண்டே காலை உள்ளே வைத்தான் பரத். யாரானு என்று குரல் எழுப்பினான் சோமன். நான் ஆணு, இவ பொண்ணு. எந்தா? சார், பரத் வந்திருக்கேன். மெதுவாக குளிச்சுட்டு வாங்க, வெயிட் பண்ணுறோம். 2 அறைகள் கொண்ட அந்த சிறிய வீட்டின் முன்னறையின் நாற்காலியில் அமரப்போன சுசீலாவை ரகசியமாக அதட்டினான் பரத்.
மண்டு, எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, தேடு, அவன் வர்றதுக்குள்ள அங்கே இங்கே தேடு. ஓசை எழுப்பாமல் மேஜை டிராயர்களில், அலமாரிகளில், புத்தக வரிசைகளில் அவசரமாக இருவரும் எதை என்று புரியாமல் தேடத் தொடங்கி ஹேங்கர்களில் உடைகள் மாட்டின கபோர்டை திறந்த பரத், சுசி இங்கே வா என்றான். வந்ததும், இதை பாரு, நீ ஏரியில் பார்த்த நீல ஜெர்கின் இந்த கலரா? சுசீலா வியந்தாள். இதே கலர் தான் பரத், இதே மாதிரி வளவளப்பான மெட்டீரியல் தான், வெளிச்சத்தில் டால் அடிச்சுது. அருகே பாத்ரூமில் தண்ணீர் கொட்டி கொள்ளும் சத்தம் நின்று விடவே இருவரும் அவசரமாக வந்து நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டார்கள். சோமன் வினாடிகளில் இடுப்பில் நீளமான டவலுடன் வந்து, வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷத்துல வரும் என்று அடுத்த அறை சென்று 3 நிமிடங்களில் தலைவாரிக்கொண்டே வந்தான். பேண்ட் டிஷர்ட் அணிந்து, எந்த காலையில் வந்திருக்கீங்க, கண்டுபிடிச்சோ? இல்லை சோமன், விபுநாத்துக்கு கொடைக்கானல்ல எங்கெங்க சொத்துக்கள் இருக்கு, அங்கே எப்படி போகணும்னு விலாசங்கள் எழுதி மேப் மாதிரி வரைஞ்சு கொடுங்க, தரேன். கானல் கியூன் ஹோட்டல் மட்டும் லேக் பக்கம், மற்ற எல்லாம் மலை மேலே தான். நாயுடுபுரம் கேள்விப்பட்டோ? பட்டில்லா என்றான் பரத். அதை தாண்டணும். நம்ம பிளம்ஸ் தோட்டத்துக்கு 2 லட்சம் செலவு பண்ணி பிரைவேட் ரோடு போட்டோம். பேரிக்காய் தோட்டம், ஜூஸ் ஃபேக்ட்ரி எல்லாம் அங்கே தான். ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க, மறந்துடுவேன், ஞாபக மறதி அதிகம். ஆமாம் சார், மீசைன்னு நினச்சி ஒரு நாள் புருவத்தை ஷேவ் பண்ணிட்டாரு என்றாள் சுசீலா. சோமன் சிரித்து காகிதம் எடுத்து விவரமாய் எழுதி கொடுத்தான். இன்னும் ஒரு கேள்வி, விபுநாத் இயற்கையா சாகலை, அதில் ஏதோ சதி இருக்குன்னு வச்சுக்குவோம். அதை எப்படி வச்சுக்கிறது? நேச்சுரல் டெத்து சாரே, போலீஸ் தீர்மானிச்சு. இப்போதான் அதே போலீஸை பார்த்து பேசிட்டு வரேன், ரகசியமாக விசாரிக்கிறோம். லேசா சந்தேகம் இருக்குன்னாரு இன்ஸ்பெக்டர் பத்மநாபன். என் கேள்வி என்னன்னா, அப்படி இது சதிதான்னு வச்சுக்கிட்டா நீங்கள் யாரை சந்தேகப்படுவீங்க? பண்ணைக்காடு மேகநாதன் தான். ஓ, பெட்டிஷன் போட்டவர், பெண் கேட்டு தோத்தவர். அதே, வேற ஒரு பகையும் சாருக்கு இல்லா. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வெளியில் லேசாய் சாரல் தொடங்க ஒரு ஆசாமி ஓடி வந்தான். மேனேஜர் சார், மழை தான் வரப்போகுது, கந்தசாமி பாக்கி பணத்தை கேட்டதும் கொடுத்துட்டாரு, இந்தாங்க எண்ணி பார்த்துக்கங்க, 720. இடுப்பு வேட்டி மடிப்பில் இருந்து பணம் எடுத்து கொடுக்க அது சொத சொதவென்று ஈரமாய் இருந்தது. அறிவு இருக்காடா உனக்கு? பணத்தை இப்படித்தான் நினச்சி கொண்டு வரதா? ஒரு பாலித்தீன் பையில போட்டு கொண்டு வர தெரியாதா என்றான் கோபமாக சோமன். எங்கோ நினைவில் இருந்த பரத் சட்டென்று உள்ளே ஒரு பொறி பறக்க, சோமன், இவரை கடைசியாக என்ன கேட்டீங்க என்றான். ஒரு பாலித்தீன் பையில போட்டு கொண்டு வர தெரியாதான்னு கேட்டேன். தேங்க்யூ வெரி மச். சுசி வா. சோமன் புரியாமல் பார்க்க இருவரும் வெளியில் வந்து பங்களாவுக்கு வந்தார்கள். என்ன பரத் என்றாள் சுசீலாவும் புரியாமல். அந்த டைரியை கண்டுபிடிச்சிட்டேன் சுசி. எப்படி? அந்த வார்த்தைகள் என்ன? பாலித்தீன், வாட்டர், ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? பாலித்தீன் ஒரு வாட்டர் ப்ரூஃப். விபுநாத் டைரியை பற்றி சொல்ல வந்தார் இல்லையா? இங்கே என்னுடைய யூகம் என்னன்னு தெரியுமா? டைரியை ஒரு பாலித்தீன் பையில போட்டு வாட்டரில் போட்டிருக்கேன். ஆனால் வாட்டர்லன்னு மொட்டையாக அர்த்தம் எடுத்துக்க கூடாது. ஏதோ இணைஞ்ச வார்த்தைகளோட முதல் வார்த்தை வாட்டர். இப்போ நீ என்ன செய்யணும்னா, வாட்டரில் ஆரம்பிக்கிற பொருள்களோட பெயர்களை எல்லாம் வரிசையாக சொல்லு பார்க்கலாம். வாட்டர் பேக், வாட்டர் கலர், வாட்டர் ஃபால்ஸ், வாட்டர் ஹீட்டர், வாட்டர் கூலர், வாட்டர் ஜக்கு, மக்கு. நான் எதிர்பார்த்ததை மட்டும் விட்டுட்டு மற்றதையெல்லாம் கரெக்டாக வரிசையாக சொல்லிட்டேன். என்ன அது? வாட்டர் டேங்க். ஏன் யூகப்படி அவர் சொல்ல வந்தது என்னன்னா, டைரியை பாலித்தீன் பையில போட்டு கட்டி வாட்டர் டேங்க் உள்ள போட்டிருக்காரு. அவ்வளவும் பேச முடியாம பாலித்தீன் வாட்டர்னு முனகி இருக்கணும். வா, என் யூகம் கரெக்ட் தானான்னு பார்க்கலாம். இருவரும் பங்களாவுக்கு உள்ளே வந்து வேலைக்காரனிடம் சொல்லி ஜெயராணியை சுதிரை வரச் சொல்லி இருவருக்கும் தன் யூகம் சொல்லி எல்லோருமாக மொட்டை மாடிக்கு வந்தார்கள். மொட்டை மாடியின் ஒரு மூலையில் அந்த வாட்டர் டேங்க் இருந்தது. பரத் பரபரத்தான். வாட்டர் டேங்கிற்கு இரும்பு படிகள் இருந்தன. அதில் ஏறின பரத் டேங்க் மேலே போட்டிருந்த தகர மூடியை திறந்து உள்ளே எட்டி பார்த்துவிட்டு பிறகு அவர்களை பார்த்து கட்டை விரலை உயர்த்தி ஐ வின் என்றான். குனிந்து பாலித்தீன் முறையோடு மிதந்த சிறிய பாக்கெட் டைரியை எடுத்துக்கொண்டு இறங்கி வந்து ஜெயராணியிடம் கொடுத்தான். கிரேட் சார் என்றவள் கட்டியிருந்த நூலை பிரித்து உரையிலிருந்து டைரியை எடுத்தாள். உள்ளே ஏராள தேதிகளில் வெறுமை. 1-2 தேதிகளில் ஒரு சில வரிகள் மட்டும். இறந்த முதல் தின தேதியை புரட்ட அந்த பக்கத்தில் பெட்டி இருக்கும் இடம் என்று ஏதோ கிறுக்கலாக எழுதப்பட்டிருந்தது. மயக்கம் வராத குறையாக ஜெயராணி, என்னங்க இது, சின்ன குழந்தையாட்டம் கிறுக்கி வச்சிருக்காரு என்றாள். பரத் பார்த்து, போச்சுடா, மறுபடி புதிர். இது கிறுக்கல் இல்லை மேடம், ரகசிய வார்த்தைகளால் விளக்கியிருக்காரு. ஒரு கூட்டல் குறி, ஒரு அம்புக்குறி, பிறகு ADD 4, அடுத்து தபால் கார்டு மாதிரி வரைஞ்சிருக்காரு. அதன் பிறகு M17. சத்தியமாக குழப்புது, பொறுமையாக யோசிக்கணும். வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன்னா என்றாள் சுசீலா. அத்தியாயம் 14. ஹோட்டலுக்கு திரும்பி அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய போன பரத் காலை நடராஜர் போல அப்படியே பாதியில் நிறுத்தினான்.
கதவின் கீழிடுக்கு வழியாக உள்ளே தள்ளிவிடப்பட்டிருந்த ஒரு காகிதத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. 24 மணி நேரத்தில் ஊரை விட்டு நீங்கள் வெளியேறாவிட்டால் உங்களை விட்டு உங்கள் உயிர்கள் போவது உறுதி. அதே கிறுக்கல் கையெழுத்து, நீல பால் பாயிண்ட் பேனா. சுசி, எங்கோ நம்ம கோணத்துல ஒரு தப்பு செய்கிறோம்னு நினைக்கிறேன். சம்திங் ஃபிஷி என்றான் சிந்தனையாக. ரிசப்ஷனை அழைத்து தங்கள் அறை எண்ணை யாராவது விசாரித்தார்களா என்று கேட்டான். இல்லை என்று பதில் வந்தது. ரூம் பையனை அழைத்து கதவிடுக்கில் காகிதம் எதுவும் உள்ளே செருகிவிட்டாயா என்றான். அவன் வெளவெளத்து போய் இல்லை என்றான். சுசி, யாரை நம்புறது, யாரை சந்தேகப்படுறதுனே புரியல. விபுநாத் சாபை எல்லாருமே இயற்கையானதுங்கிறாங்க, சுதிரை தவிர. நம்மளை க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. சட்டு சட்டுன்னு 2 மிரட்டல் வந்துருச்சு டிசைனா. யாரு, ஏன், தப்பு ஏதும் நிகழாத போது நம்மளை ஏன் துரத்த பாக்குறாங்க? டைரியில உள்ள வார்த்தைகளுக்கு விளக்கம் என்ன? எவ்வளவு கேள்விகள். அத்தியாயம் 15. போன் ஒலித்தது. ஜெயராணி எழுந்து வந்து எடுத்தாள். பேசினாள். தனியாய் கிடத்திவிட்டு மாடி பார்த்து கத்தினாள். ஆர்த்தி, உனக்கு போன். தனியாக பில்லியர்ட்ஸ் விளையாடி கொண்டிருந்த ஆர்த்தி இறங்கி வந்து எடுத்து ஹலோ என்றாள். ஹலோ பேபி, ஒரு பேபியை இந்த உலகத்துக்கு நஷ்டப்படுத்திட்டியே, நியாயமா என்று கரகரத்த குரல் கேட்டது. யாரது என்றால் முகம் வெளிரி. சிசுவோட ஆவிமா கண்ணு. என்ன உளறல் இது? உளறலா? மதுரையில் டாக்டர் சுந்தரி நடேசனை பார்த்து கேட்கலாமா? நான்சென்ஸ். யார் நீ? எத்தனையாவது தடவமா கண்ணு இது? உடம்பு என்னத்துக்காகும்? வீட்டை எல்லாரும் ஒட்டடை அடிப்பாங்கன்னா நீ சும்மா சும்மா கர்ப்பப்பைய ஒட்டடை அடிக்கிறது தர்மமா? தட் இஸ் மை பர்சனல் அஃபேர். நீ யாரா கேட்கறதுக்கு? ராஸ்கல். அப்படியா? இந்த ராஸ்கல் என்ன செய்ய போறான் தெரியுமா? உங்க மம்மி உனக்கு பார்த்துருக்காங்களே அமெரிக்கா மாப்பிள்ள, அவன் அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்துக்கு வருவானில்ல, அப்போ பார்த்து எதுக்கும் மதுரையில் சுந்தரி நடேசனை பார்த்து பேசிட்டு போப்பான்னு சொல்ல போறேன். ஆர்த்திக்கு சட்டென்று வியர்த்தது. நோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். யார் நீ? அது எதுக்கு? உன் அமெரிக்கா வாழ்க்கைய கலைக்கட்டுமா வேணாமா? வேணாம் ப்ளீஸ் வேணாம். அமெரிக்காவில் செட்டில் ஆகிறது என் லைஃப் டைம் ஆம்பிஷன். அதை கெடுத்துடாத. சரி, அதுக்காக உன் வருங்கால கணவனை ஏமாத்தலாமா? நோ, திஸ் இஸ் எ வே ஆஃப் லைஃப். அமெரிக்காவில் சகஜம். ஆனால் நீ இந்திய பொண்ணு. இப்போ என்ன செய்யணுங்கிற? நான் வாயை திறக்காம இருக்க தட்சணை வைக்கணும். எவ்வளவு? நமக்கு பேராசை கிடையாது, வெறும் 10,000. ராத்திரி 10 மணிக்கு தனியாக கார் எடுத்துக்கிட்டு சில்வர் ஃபால்ஸ் தாண்டி 3வது வளைவுக்கு வந்து காரை நிறுத்து, நான் வாங்கிக்குவேன். என்ன? சரி என்றால் உடனே அவசரமாக. மாலை 6 மணி. ஜெயராணி புடவை கட்டி மேலே ஸ்வெட்டர் அணிந்து அதற்கும் மேல் சால்வை போர்த்தி கொண்டிருந்தாள். பயணம் புறப்பட தயார் நிலையில் இருந்தாள். வாட்டர் பேக், சிறிய சூட்கேஸ் பணியால் எடுத்து சென்று காரில் வைத்தான். சுதீர் இன்டர்காம் எடுத்து தன் குவார்ட்டர்ஸில் இருந்த சோமனை அழைத்து, சோமன், மம்மி ரெடி ஆயிட்டாங்க, சீக்கிரம் வாங்க என்று சொல்லிவிட்டு வைத்தான். அம்மா, கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் எடுத்துக்கிட்டீங்க தானே? எடுத்துக்கிட்டேன்ப்பா என்றாள் ஜெயராணி. கோர்ட்டில் என்ன கேட்பாங்க, என்ன பதில் சொல்லணும்னு எல்லாம் நம்ம வக்கீல் சொல்வார். அதன்படி சொல்லுங்க. ஃபேக்ட்ரி உங்கள் பேரில் இருக்கிறதால உங்களை சிரமப்படுத்த வேண்டி இருக்கு. சிரமம் எதுவும் இல்லடா சுதீர், தள்ளி டைம் வாங்க முடியாதாம்மா? 2 தடவை வலியுறுத்தி ஃபோனில் வக்கீல கேட்டேம்மா. கிரிமினல் கேஸ் ஹியரிங்கில் டைம் வாங்குறது சிரமம்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ வருஷம் விசுவாசமாக வேலை பார்த்துட்டு நமக்கு எதிராகவே கேஸ் போட்டிருக்கான் பாருங்க அந்த சூப்பர்வைசர் சாத்தப்பன். யாரையுமே நம்ப முடியலம்மா. எல்லாம் நம்ம பேட் டைம் சுதீர். அப்பா திடீர்னு இப்படி நம்மளை தவிக்க விட்டுட்டு போனது, 1/2 கோடி பணம் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறது, நம்ம மேலே கேஸ் வர்றது எல்லாம் விதி. இப்போதான் தைரியமாக போராடணும். சாரி மேடம், லேட் ஆயிடுச்சு, போலாமா என்று வந்தான் சோமன். சோமன், எதுக்கும் நீங்களும் ஒரு தடவை வக்கீல்கிட்ட கேளுங்க, கேஸை இன்னும் 1 மாதம் தள்ள முடியுமான்னு. கேட்குறேன் சாரே. மதுரையில் காலேஜ் ஹவுஸில் ரூம் புக் பண்ணிட்ட தானே? 2 நாளைக்கு முன்னாடியே 2 சிங்கிள் ரூம்ஸ் புக் பண்ணிட்டேன். சரி, புறப்படுங்க. எங்கே அவ ஆர்த்தி என்று கேட்ட ஜெயராணி மேலே மாடி பகுதிக்கு தன் பார்வையை ஓட்டினாள். ஆர்த்தி பெருங்குரலில் சுதீர் அழைத்தான். தன்னிலையில் இருக்கோ மிதக்குதோ ஒரு தருதலை இந்த வீட்டில் யாரும் கேட்கறதில்ல. அவளுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் புறப்படுங்கம்மா, நேரமாகுது என்றான் சுதீர். விரித்த தலையுடன் வெறித்த பார்வையுடன் வந்தாள் ஆர்த்தி. கூப்பிட்டியா மம்மி? நான் மதுரை போகிறேன், நாளைக்கு அநேகமாக வந்துடுவேன். அவசியப்பட்டா தங்குவேன். ஏன் டல்லா இருக்க நீ? முகம் கழுவல, ட்ரெஸ்ஸு மாற்றல? நத்திங், போயிட்டு வா மம்மி. அம்பாசிடர் காரை சோமன் ஓட்ட பின் சீட்டில் அமர்ந்து கொண்டாள் ஜெயராணி. கார் புறப்பட்டு சென்றதும் ஆர்த்தி கேட்டாள், ஏன் மேனேஜரே ஓட்டிக்கிட்டு போறாரு? தண்டபாணி எங்க? அவனுக்கு ஜுரம், இன்னைக்கு லீவு, படுத்திருக்கான். ஆர்த்தி, நீ எப்பவும் மாதிரியான உற்சாகத்தில் இல்லை. ஏன்? நத்திங் என்றவள் தன் அறைக்கு சென்றாள். சுதீர் தன் அறைக்கு செல்ல எத்தனித்த போது ஃபோன் ஒலித்தது. எடுத்து, ஹலோ சுதீர் பேசுகிறேன். நான் பரத் பேசுகிறேன் சார். என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா அந்த புதிருக்கான விடைய? இல்லை, காலையிலேருந்து அதையே தான் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கோம்.
உங்கள் டேடியோட பர்சனல் அறையை, அவர் மேஜையை, டிராயரை, அவர் வச்சிருக்கிற காகிதங்களை எல்லாம். ஏதாச்சும் ஃப்ளாஷ் ஆகலாம். நத்திங் ராங் இன் இட். பாருங்களேன், மம்மி கூட வெளியூர் போயிருக்காங்க. வரீங்களா? பார்க்கலாம். எந்த ஊர் போயிருக்காங்க? சுதீர் விவரங்களை சொன்னான். ரைட், நாங்கள் இப்போ புறப்பட்டு வரோம். அத்தியாயம் 16. ஃபோனை பரத் வைத்துவிட்டு பரபரப்பாக உடனே போலீஸ் ஸ்டேஷன் எண்ணை சுழற்றினான். என்ன பரத் என்ற சுசீலாவை, இரு சொல்றேன் என்று ஜாடை காட்டிவிட்டு, ஹலோ இன்ஸ்பெக்டர் பத்மநாபனா, நான் பரத் பேசுகிறேன் சார். குட் ஈவினிங். ஒரு உதவி செய்யணுமே எனக்கு. என்ன? விபுநாத்தோட மனைவி ஜெயராணியும் மேனேஜர் சோமனும் காரில் புறப்பட்டு நாளைக்கு கோர்ட்டில் ஒரு வழக்கு விசாரணையில் கலந்துக்கிறதுக்காக மதுரை போகிறாங்க. இப்போதான் 5 நிமிஷம் முன்னாடி அவங்க கார் புறப்பட்டது. நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கங்க. சொல்லி குறிக்கப்பட்டதும், என்ன செய்யணும்? காரை ஃபாலோ செய்யணுமா? ஆமாம், ரகசியமா. அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே தங்குறாங்கன்னு அவங்க நடவடிக்கைகள் எல்லாம் கண்காணித்து எனக்கு தகவல் தரணும். மதுரையில் காலேஜ் ஹவுஸில் அவங்க தங்குறதா பிளான். ரைட், நான் ஏற்பாடு செய்கிற உடனே. என்ன திடீர்னு இப்படி? என்ன விதமான சந்தேகம்? அதை காலையில் சொல்கிறேன். ஒரு விஷயம் பரத், பண்ணைக்காடு மேகநாதன் விபுநாத் நெஞ்சுவலி வந்து இறந்த தினம் எங்கே இருந்தாருன்னு விசாரிக்க சொல்லியிருந்தீங்களே? ஆமாம், விசாரிச்சாச்சு. ஊட்டியில் அன்னைக்கு ரேஸ். இவர் ரேஸ் பிரியர். ஊட்டிக்கு போயிருக்காரு. ஊட்டியில் அவர் தாசப்பிரகாஷ் ஹோட்டலில் ரூம் நம்பர் 405 தங்கியிருக்காரு. ஊட்டி போலீஸை தொடர்பு கொண்டு அதை உறுதி செஞ்சுக்கிட்டேன். விபுநாத் மரணத்தை சுதீர் தான் அப்பாங்கிற பாசத்தால் சந்தேகப்படுறாருன்னு சொல்லலாம். நீங்கள் எதை வச்சு சந்தேகப்படுறீங்கன்னு புரியலையே. எனக்கே இன்னும் சரியாக புரியலை. எல்லாம் ஒரே புதிர் மயமாக இருக்குது. கொஞ்சம் தெளிவாக்கிட்டு சொல்கிறேனே. பரத் ஃபோனை வைத்தான். நீங்கள் மனசில் என்ன வச்சுருக்கீங்கன்னே தெரியல பரத் என்றாள் சுசீலா. உன்னை தவிர வேற யாருக்கும் இங்கே இடமில்லை சுசி. பின்ன ஏன் எவ்வளோ வினிபாவை கடற்கரைக்கு வர சொல்லணும்? சுசி, என்ன சொல்கிற? உனக்கு எப்படி தெரியும்? டெலிபதி. என்னது வனஸ்பதியா? உங்கள் மனசை படிக்க என்னால் முடியும் பரத். எங்கே படி. இந்த நிமிஷம் உள்ள என்ன ஓடுது? ரத்தம்தான். ஆத்மாவை விட பெரிய கடி நாயகி ஆயிட்ட. வினிபாவை காந்தி சிலைக்கிட்ட வர சொன்னது, நீங்கள் போய் கால் கடுக்க அவளுக்கு காத்திருந்து ஏமாந்து போனது எல்லாம் தெரியும். என்ன நீ பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரி சொல்கிற எல்லாத்தையும்? பரத், ஏன்பா எனக்கு இப்படி துரோகம் செய்ய துடிக்கிற? பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தை. வினிபா புது டிசைனில் ஒரு மோதிரம் போட்டிருக்கிறதா சொன்னான். அதை ரகசியமாக உனக்கு தெரியாமல் பார்த்து அதே மாதிரி உனக்கு ஒன்று செஞ்சு. சுசீலா 2 கைகளையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு அவனை முறைத்தாள். ஏன் இந்த பசப்பல்? பூச்சிப்பல் தான் இருக்கு என்கிட்ட. வேற எந்த நீ சொல்கிற பல்லும் கிடையாது. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என்கிட்ட என்ன குறைச்சல்னு இப்படி மனசை அலைய விடுறீங்க பரத்? குறைச்சலா? ஓங்கிட்டையா? யார் சொன்னா? அமோக விளைச்சல் தான். ஆனால் அறுவடை செய்ய அனுமதிக்கிறது இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு இப்படி உன்னை கையை பிடிச்சு இப்படி இழுத்து இப்படி அணைச்சு இப்படி முகத்துக்கு பக்கமாக முகத்தை கொண்டு வரப்ப சுசீலா சட்டென்று விலகி கொண்டாள். இப்படி பேய்க்க நான் கண்டது மாதிரி விலகிடுற பாரு, அதான் பிரச்சனை. பரத், நம்ம நாடு பண்பாடுக்கு பேர் போன நாடு. அதான் பேர் போனதுன்னு நீயே சொல்றியே. பிறகு என்ன? இப்போ என்னையா பண்ணணுங்கிற? இப்படி மீன் கூடைக்காரி மாதிரி கேட்டினா ரொமான்ஸ் கலைஞ்சிடுது சுசி. இப்போ என்ன டார்லிங் செய்யணும்? இது அழகு, இது கவர்ச்சி. கதவு சாத்திருக்குதுல்ல பரத். ஐ ப்ராமிஸ் டு பே கிசஸ். இப்போ இல்லை, இந்த புதிர்களை விடுவிச்சதும் சொல்லிட்டு இல்லை. இனிமே எனக்கு அனுமார் பலம். சுசி, வா, இந்த பனியனை கலட்டு. பரத், கலட்டிட்டு வேற மாட்டிக்கிட்டு வா. உடனே பங்களாவுக்கு போகலாம்னு சொன்னேன் என்றான் பரத். அத்தியாயம் 17. பங்களாவின் முன் காரை நிறுத்திவிட்டு பரத் சுசீலா இருவரும் உள்ளே வந்தபோது புல்புல் தாரா இசை இனிமையாக ஒலித்து கொண்டிருந்தது. மாடியில் இருந்து, சுதீர் சார். இசை நின்றது. மேலே இருந்து எட்டி பார்த்த சுதீர், மேலே வாங்க என்றான். உங்க அப்பாவோட ரூமை பார்க்கலாமா என்றான் பரத். மூவரும் அந்த அறைக்குள் வந்தனர். விசாலமான அறை. நவீன வசதிகள் யாவும் இருந்தன. அம்மாவுக்கு தனி அறை உண்டா? இல்லை சார், 2 பேருக்கும் ஒரே ரூம் தான். பரத் சுசீலா இருவரும் நிதானமாக அந்த அறையை ஆராய்ந்தார்கள். கபோர்டுகளில் உடைகளை விலக்கி பார்த்தார்கள். தனி அலமாரிகளில் பத்திரங்கள், ஃபைல்கள் இருந்தன. மேஜை டிராயர்கள் எங்கும் பார்த்து கொண்டிருந்த போது அந்த கொசு பரத்தின் கண்ணில் வந்து விழுந்துவிட அவசரப்பட்டு கண்ணை கசக்கி விட்டதில் உள்ளே மாட்டிக்கொண்டு உடனே கண் சிவந்தது. சுசீலா இமை பிரித்து ஊதினாள். பலன் இல்லை. பாத்ரூம் வாஷ்பேசின்ல தண்ணி கை நிறைய எடுத்து கண்ணை தண்ணியில் வச்சு திறந்து திறந்து பாருங்க சார் என்றான் சுதீர். பரத் சென்று அதன்படி செய்து திரும்பினான். 10 நிமிஷம் ஒரு சின்ன கொசு படாத பாடு படுத்திடுச்சு என்றான். மேலும் தொடர்ந்து ஆராய்ந்து விட்டு எந்த புதிய சிந்தனையும் பிறக்காமல் மூவரும் சுதீரின் அறைக்கு வந்தார்கள். அமர்ந்தார்கள். சுதீர் சொல்லி வந்த டீ அருந்தினார்கள். சோமன் கையெழுத்த விலாசங்கள் எழுத சொல்லி வாங்கினோம் சுதீர். எங்களுக்கு வந்த மிரட்டல் கடிதங்களோட கையெழுத்தை ஒப்பிட்டு பார்த்தோம். எங்களால் சம்மந்தப்படுத்த முடியல. ஆனால் எந்த புத்திசாலி குற்றவாளியும் தன் சொந்த கையெழுத்தில் மிரட்டல் கடிதம் எழுத மாட்டான். சோமனை என்னால் முழுசுமாக சந்தேகிக்க முடியல. அதே சமயம் முழுசுமாக நம்பவும் முடியல.
அப்படி இருக்கிறப்போ அவனோட உங்கள் அம்மாவை அனுப்பி வைக்கலாமா நீங்கள்? வேற யாரோடையும் அனுப்ப முடியாத நிலைமை சார். நான் நாளைக்கு ஆஃபீஸில் இருந்தாக வேண்டி இருக்கு. ஃபேக்ட்ரி ஆடிட்டிங் மும்முரமாக நடக்குது, அதனால தான் அனுப்பினேன். அட்லீஸ்ட் டிரைவரை கூட அனுப்பியிருக்கலாமே. டிரைவர் போகிறதா தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஜுரம்னு சொல்லிட்டு அவன் லீவு. 4 வண்டி இருக்கு, ஆனால் ஒரே டிரைவர் தான். சரி, டிரைவர் பேர் என்ன? தண்டபாணி. அவன் தானே உங்கள் அப்பாவோட மைசூர் போயிட்டு வந்தது? ஆமாம். அவன் எப்படி ஆளு? நம்பிக்கையானவனா? 7 வருஷமாக இருக்கான். நல்ல டைப்பு தான். திடீர்னு டைப்பு மாற வாய்ப்பு இருக்குது சுதீர். நீங்கள் ஒதுக்கி கொடுத்துருக்குற குவார்ட்டர்ஸில் தானே தங்கியிருக்கான். வாங்க, அவனுக்கு நிஜமாவே ஜுரமானு பார்த்துட்டு வரலாம். மூவருமாக நடந்து கொண்டே, இன்னொன்று கேட்கணும் உங்களை. அன்னைக்கு உங்கள் அப்பா 52 லட்சம் பணத்தோடு வந்தார் இல்லையா? அந்த பணத்தை உங்களுக்கு காமிச்சாரா திறந்து? நீங்கள் பார்த்தீங்களா என்றான் பரத். நான் பார்க்கல, ஆனால் பெட்டியை நான் தான் மாடிக்கு அவர் ரூமுக்கு தூக்கிட்டு போனேன். நல்ல வெயிட்டு, ஆனால் அம்மா கிட்ட காட்டியிருக்காரு. அம்மா பார்த்ததா சொன்னாங்க. மௌனமாக நடந்தார்கள். குவார்ட்டர்ஸ் வாசலில் வந்து, தண்டபாணி என்றான் சுதீர். சார் என்று உடனே வெளியே வந்தான். மூவரையும் பார்த்து லேசாக தயங்கினான். ஜுரம் எப்படி இருக்கு? இப்போ தேவலாம் சார் என்றவன் விடவிடவென்று ஒல்லியாய் இருந்தான். பரத் தடாலடியாக சட்டென்று தண்டபாணியின் சட்டையை கொத்தாக பிடித்து, படவா, உண்மையை சொல்லு, ஜுரமா உனக்கு? பல்ல அத்தனையும் பேத்துடுவேன் என்று முஷ்டியை ஓங்கி முதல் குத்தை சரியாய் மூக்கில் இறக்கினான். பரத், என்ன இது? சுதீர் பதற, சார் அடிக்காதீங்க, எனக்கு ஜுரம் இல்லை சார், என்னை மன்னிச்சிடுங்க. பின்ன ஏன்டா அப்படி சொன்ன? மேனேஜர் சார் தான் 100 ரூபாய் தந்து ஜுரம்னு சொல்லி இன்னைக்கு லீவு எடுத்துக்கன்னு சொன்னார். எதுக்காக? அது தெரியல சார் எனக்கு. நீ காரணம் கேட்கலையா? கேட்டேன், அவர் சொல்லலை. நான் சொல்கிறபடி செய்டா, இல்லைன்னா வேலையை விட்டு நிறுத்திடுவேன்னு சொன்னார். வேற என்ன காரியங்களுக்கு நீ உடந்தையா இருந்திருக்க? சாமி சத்தியமாக வேற எந்த துரோகமும் நான் செஞ்சதில்லையா? நாங்கள் உன்னை விசாரித்ததை சோமன்கிட்ட சொன்ன. மீண்டும் கைவோங்க. சொல்லலைங்கய்யா, அடிக்காதீங்க, தாங்க மாட்டேன். மீண்டும் மூவரும் பங்களாவுக்கு வந்தனர். பரத், எனக்கு எதுவும் புரியலை. என்ன இதெல்லாம்? நான் சந்தேகப்பட்டது எல்லாம் சரியா போயிடுச்சா? சோமன் நயவஞ்சகன் தானா? இருங்க, பதறாதீங்க, இப்போ எதுவும் கேட்காதீங்க. சோமன் இப்போ ஊரில் இல்லை. அவன் குவார்ட்டர்ஸை வேற சாவி போட்டு நான் திறந்து பார்க்கட்டுமா? எது வேணாலும் செய்யுங்க பரத், உங்களுக்கு முழு உரிமை தரேன். பரத், சுசீலா இருவர் மட்டும் மாற்று சாவி போட்டு சோமன் குவார்ட்டர்ஸை திறந்து உள்ளே வந்து 3/4 மணி நேரம் குடைந்து பார்த்தார்கள். சோமன் கில்லாடி, நமக்கு எதுவும் உபயோகமாக வச்சு வைக்கல என்றான் பரத். இப்போ என்ன செய்யலாம் பரத்? சோமனோட அம்மாவை அனுப்பி வச்சிருக்கேனே, பதறினான் சுதீர். பதற வேணாம், ஒன்றும் ஆகாது. உங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே நான் மறைமுக போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுட்டேன். காலையில் பார்க்கலாம். ஆர்த்தி எங்கே? இன்னைக்கு பூரா அவள் ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறா, டல்லாக இருக்கிறா. அம்மா திட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் ஆளுக்கு ஒரு கேரக்டர் என்று சிரித்து தன் காரில் ஏறினான் பரத். சுசீலா ஏறினதும் ஸ்டார்ட் செய்தான். கார் போனதும் சுதீர் சிறிது நேரம் அமைதியாக யோசனையில் இருந்தான். பிறகு ஃபோன் எடுத்தான். ஹலோ ஃபாதர், குட் ஈவினிங். சுதீர் பேசுகிறேன். எனக்கு மனசே சரியில்லை. உங்களோட ஒரு கேம் செஸ் விளையாடினா உற்சாகம் கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு வரலாமா? சரி, வரேன். ஆர்த்தியிடம் தான் ஃபாதர் வீட்டிற்கு செல்வதாகவும் வர நேரமாகும் என்றும் சொல்லிவிட்டு சுதீர் புறப்பட்ட போது மணி 8. அத்தியாயம் 18. மணி 9. ஆர்த்தி சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நல்ல வேளையாக அம்மா ஊரில் இல்லை. அண்ணனும் ஃபாதர் வீட்டிற்கு சென்று விட்டான். அதனால் ஃபோனில் மிரட்டினவனை பணத்துடன் சந்திக்க நான் புறப்பட்டு செல்ல யாரிடமும் அனுமதி வாங்க தேவையில்லை. பகலில் என்றால் கேள்விகளே கிடையாது. இரவு 9 மணிக்கு வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டதில்லை. அம்மாவும் அண்ணனும் இருந்தால் சரியான காரணம் சொல்ல திணறியிருப்பேன். ஆர்த்தி அம்மாவின் பீரோவில் இருந்து எடுத்து வந்த 10,000 ரூபாயை எடுத்து தன் கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். தனது பிரத்யேக ஃபியட் காரின் சாவியை எடுத்துக்கொண்டாள். அறையை விட்டு புறப்பட்டாள். கார் ஷெட் திறந்து தன் காரை வெளியில் எடுத்து மறுபடி மூடிவிட்டு புறப்பட்டு சாலையில் நிதானமாக செலுத்தத் தொடங்கினாள். போனில் மிரட்டியவன் யார்? குரல் கொஞ்சம் கரகரப்பாய் இருந்தாலும் வார்த்தைகளை உச்சரித்த தோணி நான் அடிக்கடி கேட்ட பழகின குரல் போலவே ஒரு பிரமையை தோற்றுவித்ததே. யார் அவன்? பப்ளுவுடன் பழகும் பழக்கம் எல்லை மீறி போய் என் அஜாக்கிரதை காரணமாக விபரீதமாக தோழியின் திருமணம் என்று சாக்கு சொல்லி நான் மதுரையில் அந்த லேடி டாக்டரிடம் கலைத்து கொண்ட விவரம் மிரட்டினவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அம்மா அமெரிக்க மாப்பிள்ளை ஒருவரை பார்த்து கொண்டிருக்கும் செய்தி அவனுக்கு எப்படி தெரியும்? என் வீட்டு உறுப்பினர்கள் தவிர இதை நான் பப்ளுவிடம் மட்டும்தான் சொன்னேன். பப்ளு கலங்கவில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் எங்களுக்குள் காதல் என்கிற பைத்தியக்காரத்தனம் இல்லை. நண்பர்கள், உள்ளம் தொட்டுக்கொண்ட நண்பர்கள், உடலும் தொட்டுக்கொண்ட நண்பர்கள். இந்த விஷயம் ஃபாதருக்கு தெரியும். அவர் யாரிடமாவது சொல்லிவிட்டாரா? மாட்டாரே, குடும்ப நண்பராயிற்றே. யார் அவன்? யாராக இருந்தாலும் சரி, அற்ப காசு 10,000 எரிந்துவிட வேண்டியதுதான். மறுத்து மீம்பு பிடித்து அமெரிக்காவில் எனக்கு அமைய இருக்கும் ஒரு உல்லாச வாழ்வை
கெடுத்துக்கொள்ள நான் தயாராயில்லை. ஆர்த்தி குளிருக்காக எல்லா கண்ணாடிகளும் ஏற்றிவிடப்பட்டிருந்த தன் காரை நிதானமாக மலைப்பாதைகளில் கையாண்டாள். சாலையின் இருட்டை இரட்டை வெளிச்சங்கள் வளைந்து வளைந்து வெட்டியது. சில்வர் ஃபால்ஸ் வந்துவிட்டாள். அருவியில் தண்ணீர் கொட்டும் சத்தம் கேட்டது. கடந்து போனில் குறிப்பிட்ட அந்த 3வது வளைவுக்கு அருகில் காரை நிறுத்தினாள். காரின் வெளிச்சம் தவிர வேறு வெளிச்சம் ஏதுமில்லை. லைட்டை அணைக்காமல் என்ஜினை மட்டும் அணைத்துவிட்டு இறங்கினாள். ஹலோ என்றாள். பதில் இல்லை. காற்று உய் என்று விசிலடித்தது. சத்தற்ற நிலா வெளிச்சத்தில் மரங்கள் கருப்பு போர்த்தி இருந்தன. குளிர் காதுகளுக்குள் பாய்ந்து சிலிர்க்க வைத்தது. ஹலோ என்றாள். இன்னும் வரவில்லை போலிருக்கிறது. வரட்டும், அதுவரை காரில் அமர்ந்து டேப் கேட்கலாம் என்று தீர்மானித்து காரில் ஏறப்போன சமயம் அவள் கையை வலுவாக பற்றியது ஒரு முரட்டுக்கரம். அத்தியாயம் 19. ஹோட்டல் அறையில் சிந்தனையாக அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் பரத். சுசீலா இரவு உடையில் இருந்தாள். கட்டிலில் கிடந்த உடைகளை எடுத்து ஹேங்கர்களில் போட்டு மாட்டிவிட்டு வந்தாள். பரத், என்னதான் உங்க யூகம்? எதை பத்தி? சோமன் எப்படிப்பட்டவன்? ஏன் டிரைவரை லீவ் போட சொல்லிட்டு ஜெயராணியோட இவனே காரை ஓட்டிக்கிட்டு போறான்? காரணம் கொஞ்சம் செக்ஸியானது, ஆனால் உண்மையானது சுசி. என் யூகம் சரியா இருந்தா மதுரை ஹோட்டல்ல இந்நேரம் ஜெயராணியும் சோமனும் கஜ்ராஹோ போஸ்ட்ல இருப்பாங்க. சீ பரத், என்ன இப்படி மஞ்சள் பத்திரிகை வாசகம் எல்லாம் பேசுறீங்க? பின்ன புருஷன் செத்து போய் 2 வாரமான ஒரு விதவையோட பர்சனல் அறையோட பாத்ரூம்ல அந்த பொருள் கிடந்தா வேற எப்படி அர்த்தம் எடுத்துக்குவ சுசி? புரியல நீங்க சொல்றது. கண்ணில் கொசு விழுந்ததை கழுவ பாத்ரூம்குள்ள போனேன்னா அப்போ அங்கே பார்க்கக்கூடாத இடத்துல பார்க்கக்கூடாததை பார்த்தேன் சுசி. புதிர் என்ன வேண்டி கிடக்கு சொல்லுங்க. ஐயா, அதை எப்படி ஒரு கன்னிப்பெண் கிட்ட சொல்றது? லெட்ரின் ஃப்ளஷ் அவுட்ல ஃப்ளஷ் ஆகாம மிதந்தது ஒரு சிகரெட் துண்டா? இதைத்தான் கன்னிப்பெண் கிட்ட சொல்ல முடியுமே. வேற ஒன்று தற்காப்பு சாதனம், சாதனம். இன்னும் எப்படி சொல்றது? மை காட், அப்படின்னா ஜெயராணி மோசமான கேரக்டரா? அவளுக்கும் சோமனுக்கும் கள்ள தொடர்பா? 2 பேரும் சேர்ந்து ஏதோ சதி செஞ்சு விபுநாத்தை கொன்னுட்டாங்களா? இருங்க, மிச்ச யூகமும் நானே சொல்றேன். பணத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ பத்திரப்படுத்திட்டு சுதீர் ஆர்த்தியை ஏமாத்தி நம்ப வைக்க இவங்களாவே டைரியில புதிர் மாதிரி எழுதி இவங்களாவே வாட்டர் டேங்க்ல போட்டுட்டு வேணும்னே நம்மளை வரவழைச்சு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்காங்களா? எஸ், இதுதான் என்னோட யூகமும். சுதீர் ஒரு அப்பாவி, கோயில், செஸ், புல்புல் தாரான்னு கொஞ்சமும் பணம் பற்றி அக்கறை காட்டாத அசமஞ்சம். ஆர்த்தியோ கேட்கவே வேணாம். அவளை போதை நிலையிலேயே வச்சுக்கிறது இவங்களுக்கு சௌகரியங்கிறதுனால கண்டிக்கிறதே இல்லை. சுயநினைவோடு இருந்தாதானே அவ கேள்வி கேட்க. அப்படின்னா நம்மளை மிரட்டுறது யாரு பரத்? இவங்களே வரவழைச்சிட்டு இவங்களே மிரட்டி போக சொல்லுவாங்களா? அந்த ஒரு இடம்தான் எனக்கு கிளியர் ஆகலை சுசி. ஆனால் விபுநாத் சாவில மர்மம் இருக்குன்னு உள்ளுணர்வு சொல்லுது. மணி என்ன ஆச்சு? 11 பரத். அப்போ டைரியில் உள்ள புதிர் சும்மா குருட்டாம்போக்கான கிறுக்கல்களா? அதை பற்றி நாம் கவனம் செலுத்தவே வேணாமா? அங்கேயும் இடிக்குது சுசி. ஏன்னா டைரியில் எழுதியிருக்கிறது எங்கள் அப்பாவோட கையெழுத்து தான்னு சுதீர் சொல்கிறாரே. அந்த பாலித்தீன் வாட்டருங்கிற 2 வார்த்தைகளை கொண்டு நிஜமாவே டைரி கிடச்சிதே. அதை வச்சு பார்த்தா அந்த புதிர் நிஜம். அதை சால்வ் பண்ணினா பெட்டி கிடைக்கும்னு ஆகுது. ஒரே குழப்பமாக இருக்குது. இதை சால்வ் பண்ண முயற்சி செய்வோமே பரத். கிளிக் ஆகலையே எதுவும். அதை எடு. அந்த டைரி எடுத்து குறிப்பிட்ட பக்கம் புரட்டினான். பெட்டி இருக்குமிடம். சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல கூட்டல் குறி. டாக்டர், ஆஸ்பத்திரின்னு குறிப்பிடுற சிம்பலும் இது. 4 திசைகளையும் கூட குறிப்பிடலாம் சுசி. கிறிஸ்துவ சிலுவையாவும் சொல்லலாம். இதை குழப்பிக்காம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆடு 4னா என்ன? 4ஐ கூட்டவும். எதோட? அந்த அம்புக்குறி காட்டுற எக்ஸோட. அதுக்கப்புறம் தபால் கார்டு ஏன் வரைஞ்சாரு? M17னா என்ன? மைலா இருக்குமா? தட்ஸ் இட் சுசி. இப்படி பாரு, 17 மைல் தள்ளி உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து 8 அடி பக்கத்தில் புதைச்சிருக்கலாம். இருக்கலாம் பரத். கொடைக்கானல்லேருந்து 18 மைல் தூரத்தில் ஏதாச்சும் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா போஸ்ட் பாக்ஸ் இருக்கான்னு விசாரிக்கணும். விசாரிக்கிறது என்ன? காலையில் கார் எடுத்துகிட்டு புறப்பட்டு போகிறோம். 17 மைல்னா எத்தனை கிலோமீட்டர் சுசி? 27.2 கிலோமீட்டர் பரத். ரைட், காலையில் போய் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட கால்வாசி கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அப்படின்னா ஒப்பந்தப்படி பாதி கிஸ் கொடு. அது என்ன பாதி? மேலுதடு மட்டும் அல்லது கீழுதடு மட்டும் தொட்டா அது பாதி தானே. முழுக்க முழுக்க ஒட்டு மொத்தமாக வாங்கிக்கலாம். குட் நைட் என்று எழுந்தாள் சுசீலா. அத்தியாயம் 20. காலை 7 மணிக்கெல்லாம் பரத், சுசீலா புறப்பட தயாரானார்கள். பரத் ஷூ அணிந்து கழுத்தில் மஃப்ளர் சுற்றி கொண்ட போது ஃபோன். ஹலோ, குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க. நேற்று ஜெயராணி சோமனை கண்காணிக்க சொன்னீங்க இல்லையா? ஒரு ஏஎஸ்ஐயை அனுப்பி வச்சிருந்தேன். மதுரையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி ஃபோன் செஞ்சாரு. ஒரு அதிர்ச்சியான தகவல் சொன்னார். சொல்லுங்க சார். அதிர்ச்சியானது மட்டுமில்ல, அசிங்கமானதும் கூட. ஹோட்டலில் 2 ரூம் புக் செய்யப்பட்டிருக்குதான். ஆனால் ஒரு ரூமை உபயோகிக்கவே இல்லையாம். புரியுதா? போய் 10 நிமிஷத்துலேயே கதவு சாத்தி லைட் அணைஞ்சிடுச்சான்.
பெரிய இடத்து விஷயம்னா இப்படித்தான் போலிருக்கு. அவரை தொடர்ந்து கண்காணிக்க சொல்லணுமா? வேணாம் சார். திரும்பி இல்ல, தொடர்ந்து கண்காணிக்க சொல்லுங்க. இங்கே அவங்க வர்ற வரைக்கும். தேங்க்ஸ். சுசீலாவிடம் சொல்ல, போலீஸுக்கு முன்னாடியே தான் நாம இதை கண்டுபிடிச்சிட்டோமே பரத் என்றாள். இருந்தாலும் அது சோமன் தான்னு உறுதியாயிடுச்சே இப்போ. சரி, புறப்படு. காரில் புறப்பட்டார்கள். மலையிறங்கத் தொடங்கினார்கள். கொடைக்கானல் எல்லையில் வருக வருக போர்டு இடத்தில் காரில் கிலோமீட்டர் பார்த்து கொண்டான். இங்கிருந்து சரியா 27.2 கிலோமீட்டர் போய் பார்க்கலாம் சுசி என்றான். சும்மா சில்மிசம் எதுவும் செய்யாம தோல்ல கை போட்டுக்கிறேன் சுசி. வந்தார்கள். ஒரு மலைப்பாதையில் ஒரு பகுதி, ஊர் இல்லை, நடுப்பகுதி, ஒரு வளைவு பகுதி. போஸ்ட் ஆஃபீஸ் ஆவது, போஸ்ட் பாக்ஸ் ஆவது. சுசி, தப்பு செய்கிறோம். அந்த கோடு வார்த்தைகள் வேற ஏதோ சொல்லுது. எனக்கு ஒரு ஐடியா. கடைசியா விபுநாத் பிரயாணம் செஞ்சுட்டு வந்து நிறுத்தின காண்டசா காரை அதுக்கு பிறகு யாருமே தொடல. அது அப்படியே ஷெட்ல நிக்குது. இது ஜெயராணி சொன்ன தகவல். அந்த காரை நாம முதல்லயே பார்த்துருக்கணும். இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. வா பார்த்துடலாம். இருவரும் காரை திருப்பி மீண்டும் கொடைக்கானலுக்கு வந்தார்கள். விபுநாத்தின் பங்களாவிற்குள் இருவரும் வந்தபோது சுதீர் போனில் சத்தமாக பதற்றமாக பேசிக் கொண்டிருந்தான். என்ன, அங்கேயும் வரலையா? சரி சரி என்று வைத்தான். இவர்களை பார்த்து வாங்க என்றான் கலவரமான முகத்துடன். என்ன சுதீர், எனி ப்ராப்ளம்? நேற்று ராத்திரி நீங்கள் போனதும் நான் ஃபாதர் ரொசாரியோ வீட்டுக்கு செஸ் விளையாட போனேன். நான் திரும்பி வந்தப்போ ஆர்த்தி அவள் காரை எடுத்துக்கிட்டு 9:30 மணிக்கு எங்கேயோ புறப்பட்டு போனதா வேலைக்காரங்க சொன்னாங்க. எங்கன்னு சொல்லலையா? அவள் தான் திமிர் ரகமாச்சே, வர்றப்ப வருவான்னு போய் படுத்துட்டேன். காலையில் எழுந்து பார்த்தா இன்னும் வரல. பப்ளுவுக்கு ஃபோன் செஞ்சு பார்த்துட்டேன். பார்த்து 2 நாளாச்சுங்கிறான். அவள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கேட்டுட்டேன். எங்கேயும் போகல அவ. இது மாதிரி ராத்திரி பூரா வெளியில் தங்கினதில்ல. அவள் கொஞ்சம் சுதந்திர டைப்பு தான். ஆனால் இப்படி சொல்லாமல் போக மாட்டா. வெளியூர் ஏதாச்சும் போகிறதா சொல்லி நீங்கள் தான் மறந்துட்டீங்களான்னு யோசிங்களே. இல்லை சார், அவ்வளவு தூரமாக மறப்பேன். அப்படி எதுவும் அவள் சொல்லலை சார். இன்னும் 1 மணி நேரம் பார்த்துட்டு போலீஸில் சொல்லலாம். அந்த கோடு வார்த்தைகள் சம்மந்தமாக உங்கள் அப்பா கடைசியாக உபயோகப்படுத்தினா காரை பார்க்க விரும்புகிறேன். இருங்க, டிரைவரை விட்டு ஷெட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்து நிறுத்த சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் டிரைவர் தண்டபாணி பயபக்தியுடன் அந்த வெள்ளை காண்டசா காரை போர்டிகோவில் கொண்டு வந்து நிறுத்தினான். இறங்கி நின்றான். பரத் அந்த காருக்குள் அமர்ந்து டேஷ்போர்டில் கீழே, பின் சீட்டில், சீட்டுகளுக்கு அடியில் என்று ஆராய்ந்தான். ரியர்வியூ மிரரில் புலி பொம்மை தொங்கியது, அசைந்தது. சாவி கொத்துடன் கிழிஞ்சல் இருந்தது. ஸ்டியரிங்கிற்கு வெல்வெட் உரை இருந்தது. கண்ணாடிகளுக்கு கருப்பு கூழ் காகிதங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. ஓடியுள்ள கிலோமீட்டர்கள் பார்த்தான். 7437. புது வண்டியா இது? கொஞ்சம்தான் ஓடியிருக்கு போலிருக்கு. 2 மாதம்தான் சார் ஆச்சு. அதுலேயும் லாங் டிஸ்டன்ஸ். அந்த மைசூர் ட்ரிப்பு தான் முதல் ட்ரிப். ஐயா கூட மைசூரில் டேங்க் ஃபில் பண்ணி கிலோமீட்டர் குறிக்க சொன்னார். எவ்வளவு கன்சம்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்க என்றான் டிரைவர். பரத் பிரகாசமாகி, அப்படின்னா மைசூர் ட்ரிப்பு முடிஞ்சதும் நீ வண்டியை இங்கே நிறுத்தினதும் க்ளோசிங் மீட்டர் குறிச்சியா என்றான். ஆமாம் சார், 7429 இருந்துச்சு சார். சுதீர் அதுக்கப்புறம் தனியாக கார் எடுத்துக்கிட்டு போய் திரும்பினாரு. அதுக்கப்புறம் வண்டியை யாரும் தொடலை, அப்படித்தானே? ஆமாம் சார். வாவ். ஸோ அதுக்கப்புறம் வண்டி 8 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. போக 4 கிலோமீட்டர், வர 4 கிலோமீட்டர். சுதீர், இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்துல தான் உங்கள் அப்பா பெட்டியை பத்திரப்படுத்தி இருக்காரு. 4 கிலோமீட்டர் தூரத்தில் உங்கள் அப்பா ஃப்ரெண்டு வீடு ஏதாவது இருக்கா? சுதீர் ஜோக் சொன்னது போல சிரித்தான். பரத், இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் எங்கள் ஜூஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. பக்கத்தில் பேரிக்காய் தோட்டம், பக்கத்தில் ப்ளம்ஸ் தோட்டம், எல்லாமே பக்கம் பக்கம். எல்லாத்துக்குமே 4 கிலோமீட்டர் தூரம்தான். அப்போது உங்கள் ஸ்தாபனங்கள்லேயே எங்கேயோ தான் பத்திரப்படுத்தி இருக்காரு. ரைட். எங்கே? 40 ஏக்கர் பேரிக்காய் தோட்டத்தையும் தோண்டி பார்க்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் குறிப்பு எழுதியிருக்காரு உங்கள் அப்பா. சுதீர், உங்கள் தோட்டங்கள் எல்லாத்துக்கும் போகிறோம், ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். அங்கே சுற்றி பார்க்குறப்போ ஏதாச்சும் ஸ்ட்ரைக் ஆகலாம். வரீங்களா? வரேன். ஆனால் ஆர்த்தி வந்துட்டா நிம்மதியாக வருவேன். பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. எதுக்கும் போலீஸில் சொல்லிடலாம். பரத் அவள் எடுத்து சென்ற கார் எண் கேட்டுக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் டயல் செய்தான். உதவி இன்ஸ்பெக்டர் பேசினார். பத்மநாபன் இல்லை சார். சில்வர் ஃபால்ஸ் பக்கத்தில் பள்ளத்தாக்கில் ஒரு கார் விழுந்து நொறுங்கி ஒரு பெண் செத்து கிடக்கிறதா விறகு பொறுக்க போன பெண் ஒருத்தி பார்த்துட்டு வந்து சொல்லி இப்போதான் புறப்பட்டு போனாரு. அந்த கார் நம்பர் என்னன்னு தெரியுமா என்றான் பரத் பதற்றமாக. இருங்க சொல்கிறேன். சொல்லப்பட்டதும் ரிசீவரை நழுவ விட இருந்தான். வைத்தான். சுதீர், ஐ ஹாவ் எ பேட் நியூஸ் ஃபார் யூ. வாங்க, சில்வர் ஃபால்ஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம் என்றான். அத்தியாயம் 21. ஆ தனியாக, இர் தனியாக, இத்து தனியாக, தீ தனியாக சிதறி கிடந்த ஆர்த்தியை பொறுக்கி அள்ளி கட்டி ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டத்திற்கு உட்படுத்தி காரின் உதிரி பாகங்களை தேட குழு அமைத்து மதுரைக்கு தகவல் சொல்லி வரவழைத்து காரியங்கள் முறையாக நடந்தேறின. விசாரணைகள் சூடு பறந்தன. போலீஸ் ஸ்டேஷனில் பத்மநாபன் தலையை உலுக்கி கொண்டு, கோரம்,
படு கோரமான விபத்து என்றார். விபத்துன்னு முடிவு செஞ்சிட்டீங்களா என்றான் பரத். வேறென்ன, ஆர்த்தி போதை மருந்து சாப்பிட்றவ. மிதப்புல காரை ஓட்டிக்கிட்டு வந்து பேலன்ஸ் தவறி காரோட பள்ளத்தாக்கில் உருண்டுட்டா. அப்படித்தானே கணிக்க வேண்டி இருக்குது. வேற சதி வேலை எதுக்கும் தடயம் இல்லையே. எதை வச்சு வேற விதமா சந்தேகப்படுறது? இல்லை சார், ராத்திரி 9:30க்கு மேலே ஆர்த்தி தன் அண்ணன்கிட்டையும் யார்கிட்டையும் சொல்லாம எங்கே புறப்பட்டா? விசாரிச்சாச்சு வேண்டிய அளவுக்கு. அது ரூட் சரியில்லாத பொண்ணு. தினம் ஒரு ஆம்பளையோட சுத்துறவ. கஞ்சா அடிக்ட்டு. எந்த நேரம் எங்கே போனாங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியும்? மலையில நனைஞ்சுக்கிட்டே குதிரை ஓட்டிக்கிட்டு போவாலாம். அன்பிரடிக்டபிள் பொண்ணு. திடீர்னு நடுராத்திரியில சில்வர் ஃபால்ஸில் குளிச்சா என்னன்னு கூட புறப்பட்டு வந்திருக்கலாம். ஒரு நார்மலான பொண்ணுன்னா நாமும் நார்மலாக சிந்திக்கலாம். இது அப்நார்மல் கேஸ். நாமும் அப்படித்தான் சிந்திக்கணும். அதனால அனாவசியமாக நீங்கள் கேஸை குழப்பாதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இதை விபத்தாக தான் அனுமானிக்க முடியுது. ஹோட்டல் அறையில் சுசீலா கேட்டாள். பரத், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிக்கல் மேலே சிக்கல். கோணம் கண்ணா பின்னான்னு பிசகி போச்சு. இன்ஸ்பெக்டர் அவர் கோணத்தில் நியாயமாக தான் சொல்கிறாரு. ஆனால் ஏதோ சதி தெரியுது எனக்கு. இனம் பிரிக்க முடியல. சோமன் ஒருவேளை. அப்போ சோமனும் சரி ஜெயராணியும் சரி மதுரையில் வக்கீல் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள கண்காணிச்ச அதிகாரியே ஸ்ட்ராங்காக சொல்கிறாரே. சோமன்னா சோமனே நேரடியாக ஈடுபடணும்னு இல்லையே, யாரையாச்சும் ஆளை வச்சு. சான்சஸ் ஆர்தர். ஆனால் எப்படி? ஏன்? விபுநாத்தை தீத்தாச்சு எப்படியோ, ஆர்த்தியையும் தீத்தாச்சு. அடுத்து சுதிரையும் தீத்துட்டு ஜெயராணியும் சோமனும் எல்லா சொத்துக்களையும் ஏகபோகமாக அனுபவிக்கிறதா ஒரு மாஸ்டர் பிளானை நினச்சி பாருங்களேன். ஒரு தாய் தன் மகளை கொல்ல திட்டம் போடுவான்னு என்னால். வெயிட். பரத் சட்டென்று ஃபோன் எடுத்து சுதிரை தொடர்பு கொண்டான். சுதீர், ரொம்ப அப்செட் ஆகி இருக்கிறவங்கள இந்த சந்தர்ப்பத்தில் தொந்தரவு செய்கிறது தப்பு. இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி, கொஞ்சம் அபத்தமான கேள்வி. மிஸ்ஸஸ் ஜெயராணி உங்கள் அம்மா தானா? என்ன கேட்குறீங்க நீங்கள்? உங்கள் சொந்த அம்மா தானா? இல்லை. சொந்த அம்மானா என்னை பெற்றவங்க இல்லை. எங்கள் அப்பாவுக்கு 2வது சம்சாரம். ஆர்த்தி இவங்களுக்கு பிறந்தவ. நான் எப்பவும் அம்மானு தான் கூப்பிடுவேன். அவங்களும் சொந்த அம்மாவுக்கு மேலே பாசத்தை பொழிவாங்க. சுதீர், நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தங்கை கடைசி காரிய வேலைகளை கவனிங்க. நாளைக்கு சந்திக்கிறேன் என்று வைத்துவிட்டு, சுசி, ஜெயராணி சுதீரோட அம்மா இல்லை, சித்தி. ஆர்த்திக்கு அம்மா. குழப்பம் நீங்கள. ஆனால் உன் யூகம் சரியா இருக்கலாம். ஆனால் எப்படி நிரூபிக்கிறது? அந்த சோமனை போலீஸ் லாக்கப்பில் தள்ளி உதச்சா வெளிவராது. கல்லூலி மங்கன் டிரைவர்கிட்ட பணம் கொடுத்து லீவ் எடுக்க சொல்லி ஏண்டா சொன்னேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னான்? வழியில் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னானா இல்லையா? ஒரு சின்ன ஆதாரம் கூட இல்லாமல் எப்படி அவனை விசாரிப்ப? பரத், ஜெயராணிக்கும் சோமனுக்கும் தகாத உறவு இருக்கிறத போலீஸே நிரூபிச்சிடுச்சே. அதை வச்சு அவங்க கொலைகள் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாதே. பாரேன், 2 சாவுகளும் இயற்கையான சாவுகளாக காட்டப்பட்டிருக்கே. ஒன்று நெஞ்சுவலி, இன்னொன்று விபத்து. யோசிச்சா நமக்கே இதெல்லாம் சதி இல்லையோன்னு தோண வைக்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக நடந்திருக்குதே. அப்போ என்ன சொல்கிறீங்க? ஒரு வலுவான ஆதாரம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது சுசி. போலீஸ் 2 சாவுகள்லையும் சதி இருக்கிறதா நம்ப ஏன் சந்தேகப்படக்கூட தயாராக இல்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போதைக்கு ஒரு சிகரெட் பற்ற வைக்க போகிறேன். அடுத்த மூவ் எனக்கே புரியல என்றான் பெருமூச்சுடன் பரத். அத்தியாயம் 22. கதவு தட்டலில் உறக்கம் கலைந்தான் பரத். முதலில் கழற்றி வைத்திருந்த வாட்சை பார்த்தான். 12:10. தனி கட்டிலில் தடிமனான கம்பளிக்குள் குருவி குஞ்சு போல உறங்கிக் கொண்டிருந்த சுசீலாவை பார்த்தான். கதவு தட்டல் பொறுமையில்லாமல் தொடரவே சற்று அவசரமாக எழுந்து வந்து கதவை திறந்ததும் நெஞ்சில் கை வைத்து உள்ளே தள்ளப்பட்டான். தடுமாறி மல்லாக்க விழுந்தவன் மார்பில் வந்தவனின் ஷூ அணிந்த கால் அமர்ந்தது. முகமூடி அணிந்த அவன், கிளவுஸ் கையில் துப்பாக்கி. ஊரை விட்டு போகச் சொல்லி 2 தடவை எச்சரிச்சேனா இல்லையா? மீறினீங்க. விளைவா? முதல்ல உன் கண் முன்னால உன் சுசீலாவை ஷூட் பண்ண போறேன். நோ நோ என்றான் பரத் பதற்றமாக. சுசீலாவை குறிப்பார்த்த துப்பாக்கி சூடாக ஈய குண்டை உமிழ சடக்கென்று கட்டிலில் எழுந்து அமர்ந்து உறக்கம் கலைந்தான் பரத். கலற்றி வைத்திருந்த வாட்சை பார்த்தான். 12:10. அருகில் தனி கட்டிலில் தடிமனான கம்பளிக்குள் குருவி குஞ்சு போல உறங்கிக் கொண்டிருந்த சுசீலாவை பார்த்தான். தூக்கம் சுத்தமாக கலைந்துவிட சிகரெட் எடுத்துக்கொண்டு அறையின் பால்கனிக்கான கதவை திறந்து கொண்டு வந்து நின்றான். மங்கள் நிலவொளியில் ஏரியின் தண்ணீர் வெள்ளி ஓடையாய் தகதகத்தது. சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். விபுநாத் வீட்டு விவகாரங்கள் மனதில் வரிசையாக ஊர்வலம் வந்தன. உறங்கும் முன்பாக சுசீலாவிடம் விவாதித்த கேள்விகளை மீண்டும் மீண்டும் வட்டமிட்டன. எத்தனை கேள்விகள் கைவசம்? 1. 2 மரணங்களும் இயற்கையானவையா அல்லது செயற்கையா? 2. செயற்கை என்றால் யார், எதற்காக? 3. மிரட்டல் கடிதங்கள் சேர்ப்பவன் யார், எதற்காக? 4. பணப்பெட்டிக்கான ரகசிய வார்த்தைகளுக்கு பதில் என்ன? பரத் உடனே அந்த ரகசிய வார்த்தைகள் எழுதின டைரியை எடுத்து வந்து பார்த்தான். பலவிதமான அர்த்தங்கள் கொடுத்து யோசித்தான். ஒரு சரியான அர்த்தமுள்ள பதில் கிடைக்கவில்லை. அதை அந்தரத்தில் விட்டுவிட்டு மரண பிரச்சனையை யோசித்தான்.
விபுநாத்தின் குடும்ப விஷயங்கள் அனைத்தும் தெரிந்த ஒரு நபர் ஏதோ ஒரு காரணத்திற்காக மிக சாமர்த்தியமாக இதையெல்லாம் நடத்துகிறான் என்றால் முதல் வரிசையில் வருபவன் சோமன். ஜெயராணியின் உதவியோடு செயலாக்க வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் பப்ளு, சரியான அசம்பந்தம். ஆனாலும் தீர விசாரிக்க வேண்டும். பிறகு அந்த ஃபாதர் ரொசாரியோ, அவர் எப்படிப்பட்டவர்? காலையில் சென்று பார்க்க வேண்டும். பரத் அந்த குறிப்பு நோட்டில் பார்த்து கொண்டே இருந்தவனுக்கு திடீரென்று அந்த இரகசிய வார்த்தைகளில் ஒரு பொருள் புரிவது போல இருந்தது. பேனா எடுத்து வந்து எழுதினான். கூட்டல் குறியை ஆங்கிலத்தில் எழுதினால் ப்ளஸ், பிறகு அம்புக்குறி, பிறகு ஆட் 4, பிறகு தபால். அதை ஆங்கிலத்தில் எழுதினால் லெட்டர், பிறகு எம். மை காட், இப்படித்தானா? எம் என்பதை ப்ளஸ் என்பதன் 4வது எழுத்தாக சேர்க்கவும். சேர்த்தால் ப்ளஸ் ப்ளஸ் எம். 4வதாக = ப்ளம்ஸ். ப்ளம்ஸ் என்றால் பிறகு 17 என்றால்? விபுநாத்தின் வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் ப்ளம்ஸ் தோட்டம் இருப்பதாக சுதீர் சொன்னான். கார் கிலோமீட்டர் எண் வைத்து விபுநாத் அன்று 4 கிலோமீட்டர் போய் திரும்பியது உறுதியாகிறது. அவர் ப்ளம்ஸ் தோட்டத்திற்கு சென்றிருக்கலாம். ப்ளம்ஸ் 17 என்றால் 17 என்று எண் போட்ட ப்ளம்ஸ் மரத்தை குறிக்கிறதாக இருக்கலாமோ? என் யூகம் சரியென்றால் ப்ளம்ஸ் தோட்டத்தில் 17ஆம் நம்பர் மரம் அடியில் அந்த பணப்பெட்டி புதைக்கப்பட்டிருக்கலாம். இதற்கான சாத்தியக்கூறு தெரிகிறது. இரகசிய வார்த்தைகளுக்கு இதுதான் பதிலாக இருக்க முடியும். பரத் சில தீர்மானங்களுடன் ஒரு தெளிவுக்கு வந்து படுத்தான். மறுநாள் காலை 7 மணி. பரத், சுசீலா புறப்பட்டார்கள். சுசீலா பனியனில் நியரிங் கிளைமேக்ஸ் என்று எழுதப்பட்டிருக்க, பரத், எங்கே போகிறோம்னு சொல்லலை நீங்க? சுசி, அந்த பதிலுக்கு கிட்டத்தட்ட பதில் கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டுமில்ல, இந்த மரணங்களுக்கு பின்னணியில் குதர்க்கமாக நான் ஒரு நபரை யூகம் செய்கிறேன். அது சம்பந்தமா? நிறுத்தப்பட்ட இடம் டாக்டர் விஸ்வேஸ்வரனின் வீடு. உள்ளே இவர்கள் வர, எங்கே வந்தீங்க மறுபடி? என் மேலே அபாண்டமான பழி சுமத்தவா என்றார் டாக்டர் கடுகடுப்பாய். கோச்சுக்காதீங்க டாக்டர், அதெல்லாம் இல்லை. ஒரு நபருக்கு மயக்கம் தரலாம், மரணமும் தரலாம். செயற்கையாக நெஞ்சடைப்பு தர வாய்ப்பு இருக்கா? வீக்கான ஹார்ட்டாக இருந்தால் அதிர்ச்சியான விஷயங்களை சொன்னாலே நெஞ்சு வலி வந்துடும். சரி, ஆரோக்கியமான ஆசாமின்னா ஒரே ஒரு வழி உண்டு சார். என்ன அது? இன்ஜெக்ட் செய்கிறப்போ காற்று குமிழ்களோட மருந்து ஏற்றுறோம்னு வைங்க. சில சமயம் அந்த ஏர் பபிள் எமனாயிடும். இரத்த குழாயில் அது நகர்ந்து நெஞ்சுக்கு வர்றப்போ அடைப்பு ஏற்படுத்திடுச்சுன்னு வைங்க. உடனே மாரடைப்பு வரும். அந்த ஏர் பபிள் வழியிலேயே கொலாப்ஸ் ஆகிட்டா பிரச்சனை இல்லை. ஆகலன்னா தான் டேஞ்சர். அது ஹார்ட்டை அடைய சிலருக்கு எடுத்துக்கிற நேரம் மாறுபடலாம். படிச்சிருக்கேன், இன்னும் தெளிவுபடுத்திக்கிட்டேன். தேங்க்ஸ் டாக்டர். மீண்டும் காரில் பயணம். பரத், என்ன கேட்குறீங்க? எதுக்கு? ஒன்றும் புரியல. எனக்கு லேசாக புரிய ஆரம்பிக்குது சுசி. விபுநாத் ரூமில் மேஜை ட்ராயரில் பெத்தடின் மருந்தும் டிஸ்போசபிள் சிரிஞ்சுகளும் பார்த்தோம். நினைவு இருக்கா? ஆமாம், இந்த வீட்டில் சகல போதை சமாச்சாரங்களும் ஆஜர்னு நான் கூட கமெண்ட் அடித்தேன். ஆமாம், எங்கே சர்ச்சில் போய் நிறுத்துறீங்க? வா, ஃபாதர் ரொசாரியோவை பார்க்கணும். இறங்கினார்கள். விசாரித்து அவர் வீட்டிற்கு வர பணியால் தான் இருந்தான். ஃபாதர் வத்தலை கொண்டு போயிருக்காரு. மத்தியானம் தான் வருவார். ஃபாதர் இந்த சர்ச்சுக்கு எப்போ வந்தார்? 7-8 வருஷம் ஆச்சு. முந்தா நாள் நீ வேலைக்கு வந்திருந்தியா? நான் இந்த வீட்டோடவே தான் இருக்கேன். விபுநாத் பையன் சுதீர் சார் ராத்திரி செஸ் விளையாட வந்தார் இல்லையா? ஆமாம். எத்தனை மணிக்கு ஃபாதர் அன்னைக்கு படுக்க போனார்? சுதீர் சார் 8 மணிக்கு வந்தார். 9:30க்கு அவர் புறப்பட்டு போனதும் ஃபாதர் சர்ச்சு போனார். அங்கே ஒரு ரூம் இருக்குது, அமைதியாக இருக்கும். அங்கே உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பார். ஃபாதர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அப்புறம் 1 மணிக்கு தான் வந்து படுத்தார்னு நினைக்கிறேன். ரைட், சொன்ன தகவல்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். பரத் டயல் சுழற்றி, ஹலோ சுதீர், குட் மார்னிங். அந்த டைரி புதிருக்கு கிட்டத்தட்ட பதில் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நேரில் வரேன். உங்கள் ப்ளம்ஸு தோட்டத்தில் மரங்களில் நம்பர் போட்டிருப்பீங்களா? ஆமாம், வரிசையாக நம்பர்ஸ் பெயிண்டால் போட்டு வச்சுருப்போம். ஏன்? நேரில் சொல்கிறேன். ஃபோனை வைத்தான். காரில் கேட்டாள் சுசீலா. ஃபாதரை சம்மந்தப்படுத்துறீங்களா பரத்? பரத் சிரித்தான். வெயிட், அடுத்த அத்தியாயம் படி. அத்தியாயம் 23. ஒலித்த ஃபோனை சுதீர் எடுத்தான். ஹலோ, சுதீர் பேசுகிறேன். வணக்கம் சார், நான் இன்ஸ்பெக்டர் பத்மநாபன் பேசுகிறேன். உங்கள் தங்கை விபத்தில் இருந்ததா அனுமானிச்சோம் இல்லையா? இப்போ அதில் ஒரு சதி இருக்கலாமோன்னு நினைக்கிறோம். நினைக்க தோதா ஒரு தடயம் கிடச்சிருக்குது. இது சம்மந்தமாக கொஞ்சம் விசாரிச்சதுல சில திடுக்கிடுற தகவல்கள் கிடச்சிருக்கு. உங்களை பார்த்து பேசணும்னா. வாங்க இன்ஸ்பெக்டர். வீட்டில் சந்திக்க வேணாம், கொஞ்சம் பர்சனலாக பேசணும். கோக்கர்ஸ் வாக் வரீங்களா? நடந்துக்கிட்டே பேசலாம். சரி சார். சுதீர் குழப்பமாக ஃபோனை வைத்தான். ஷூ அணிந்து கார் எடுத்துக்கொண்டு புறப்பட முன்பாக பணியாளனிடம், அம்மா ஜுரம் அடிக்குதுன்னு மாத்திரை கேட்டாங்க, வாங்கி கொடுத்துரு என்றான். கோக்கர்ஸ் வாக் கேட் முனையில் பைக்கை நிறுத்தி வைத்துவிட்டு காத்திருந்த இன்ஸ்பெக்டருக்கு ஹலோ சொல்லி அணுகினான். கோக்கர்ஸ் வாக் பாதையில் சற்று நேரம் மௌனமாக நடந்த பின், என்ன சார், தங்கச்சி விபத்து பற்றி பேசணும்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொன்னால் புரிஞ்சுப்பீங்களேன்னு பார்த்தேன். விபத்துன்னு தான் நாங்கள் தீர்மானித்தோம். நடுவில் கிளம்பியுள்ள சந்தேகங்களை
நான் மறந்துடணும்னா 50,000 நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். என்ன சொல்கிறீங்கன்னு புரியவே இல்லை சார். சுதீர், குழந்தைத்தனமாக பேசாதீங்க. ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன். சில்வர் ஃபால்ஸ் பக்கத்தில் கார் பள்ளத்தாக்கில் சரிஞ்ச இடத்துக்கு பக்கத்தில் உங்கள் கர்ச்சீப் கிடச்சிது. இப்படியா சுதீர்னு ஒரு பேரையும் எம்ப்ராய்டரி செஞ்சு வச்சிருப்பாங்க? இது உங்களது இல்லைன்னு மறுக்க போறீங்களா? இன்ஸ்பெக்டர் பேன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து காட்டின வெள்ளை நிற உயர் ரக கைக்குட்டையை பார்த்ததும் ஒரு வினாடி அதிர்ந்தான் சுதீர். நோ, இது அங்கே கிடந்ததா? அதனால என் கர்ச்சிப்பை அவ எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம். சுதீர், சந்தேகம் எழுந்ததும் மற்ற காரியமெல்லாம் செஞ்சாச்சு. பொறுக்கின காரோட உதிரி பாகங்களில் டிக்கி பகுதியில் அச்சா உங்கள் கைரேகைகள் கிடைச்சாச்சு. ஃபாதர் ரொசாரியோவோட 9:30 மணி வரைக்கும் செஸ் விளையாடிட்டு புறப்பட்டு வீட்டுக்கு வராமல் சில்வர் ஃபால்ஸ் வந்திருக்கீங்க. வரவழைச்ச உங்கள் தங்கையை நீங்களே சாமர்த்தியமாக காரோட தள்ளி விட்டுட்டு திரும்பி போயிட்டீங்க. பார்த்தீங்களா? இப்போ கூட ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு நான் கேட்கல. உங்கள் அப்பாவையும் நீங்கள் தான் கொன்னீங்களான்னு நான் கேட்கல. நான் கேட்குறதெல்லாம், கண்டுபிடிச்சதையெல்லாம் மனசுக்குள்ளே புதைச்சிட்டு ஆர்த்தி மரணம் விபத்து தான்னு ஃபைலை மூடுறதுக்கு கூலி, குறைவான கூலி. இதை கேஸாக்கினா உங்களை கைது செஞ்சு தண்டனை வாங்கி கொடுத்தா எனக்கு தான் இந்த தொகை நஷ்டம். அதனால் அமைதியாக நடந்த சுதீர் திரும்பி அவரை பார்த்தான். 50,000 கொடுத்தா கேள்விகள் கேட்க மாட்டீங்க. எஸ். விபத்துன்னு கேஸை முடிச்சிடுவீங்க. எஸ். எப்போ தரட்டும் என்றான் உறுதியான குரலில். இன்னும் 1 மணி நேரத்தில் என் வீட்டில் வெயிட் பண்ணட்டுமா? வெயிட் பண்ணுங்க. இருவரும் திரும்பி தங்கள் வாகனங்களுக்கு நடந்தார்கள். சுதீர் கண்கள் சிவந்து காரை படுவேகமாக செலுத்தி பங்களாவிற்கு வந்தான். வேகமாக படிகள் ஏறினான். அம்மாவின் அறைக்கு வந்தான். படுக்கையில் போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள் ஜெயராணி. ஓசை கேட்டு விழித்தாள். இப்போ எப்படிம்மா இருக்கு ஜுரம்? மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா, குறையல. இப்போ சரியாயிடுமா என்று கதவை சாத்தினான் சுதீர். அத்தியாயம் 24. இன்ஸ்பெக்டர் பத்மநாபன் பைக்கை தன் வீட்டின் வாசலில் நிறுத்தி உள்ளே வர, உள்ளே எஸ்பி, உதவி இன்ஸ்பெக்டர்கள் பரத், சுசீலா அனைவரும் ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள். என்ன சொன்னா என்றார் எஸ்பி. பரத் யூகம் செஞ்சது ரொம்ப சரி. ஆர்த்தியை அவன்தான் கொண்டிருக்கான். நான் நிஜமாவே லஞ்சம் கேட்குறேன்னு நம்பிட்டான். இன்னும் 1 மணி நேரத்தில் பணத்தோடு இங்கே வருவான் என்று தன் பேன் பாக்கெட்டில் இருந்து சிறிய சைஸ் டேப் ரெக்கார்டரை எடுத்து மேஜையில் வைத்தார். பேச்சு பூரா பதிவு செஞ்சிட்டேன். என்ன காரணமா? அதை கேட்கல. வரப்போறானே, கைது செஞ்சு முறையா விசாரிச்சா சொல்லிட்டு போறான். விபுநாத்தை நீங்கள் சொன்ன மாதிரி ஊசி போட்டு நெஞ்சு வலி வரவழைச்சு கொன்னிருப்பான் இல்லையா பரத்? அப்படிங்கிறது ஏன் யூகம்? பார்க்கலாம். நாம எல்லாம் அடுத்த ரூமில் இருக்கிறது பெட்டர். அவன் வந்துடுவான் என்றான் பரத். 1/2 மணி நேரத்தில் காரில் வந்தான் சுதீர். இன்ஸ்பெக்டர் பத்மநாபன் மட்டும் ஹாலில் அமர்ந்து கொண்டு, வாங்க சுதீர், உட்காருங்க, பணம் கொண்டாந்தீங்களா என்றார். இல்லை சார். பின்ன எதுக்கு வந்தீங்க? செஞ்ச 3 கொலைகளையும் ஒப்புக்கிட்டு சரணடையலாம்னு வந்திருக்கேன். என்னது? கேட்டுக்கொண்டிருந்த அனைவருமே பக்கத்தரையிலிருந்து வெளிப்பட்டார்கள் ஆச்சரியத்துடன். ஆமாம், என்னை கைது செய்யலாம். பாத்ரூமில் நான் தவறவிட்ட கர்ச்சிப்பை பயன்படுத்தி என்கிட்ட இருந்து உண்மைகளை வரவழைக்க நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் தப்பிக்க வழி இல்லை. அதனால் மிச்சம் இருந்த ஒரு கொலையையும் இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். விலங்கு போடுறீங்களா? எங்கேயாவது கையெழுத்து போடணுமா? என்ன சொல்கிறீங்க? மிச்சம் இருந்த கொலையா? ஆமாம், ஜெயராணிங்கிற ஒரு தரங்கட்டவளை இப்போ தான் கழுத்தை நெரிச்சு மூச்சு நின்றுடுச்சான்னு பார்த்துட்டு வரேன். நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டா அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்காதே. சுதீர், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இந்த கொலைகள் என்ற எஸ்பி கைஜாடை காட்ட 2 உதவி இன்ஸ்பெக்டர்கள் அவசரமாக புறப்பட்டார்கள் பங்களாவிற்கு. உயிர் இல்லை, மெதுவா போங்க. ஒரிஜினலாக கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த கொலையை செய்ய நினச்சிருந்தேன். எல்லாம் சொல்கிறேன். நான் ஆரம்ப படிப்புலேருந்து மாஸ்டர் டிகிரி படிப்பு வரைக்கும் படித்த நிறுவனங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஒழுக்கம் ஒழுக்கம். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கண்டிப்பு. காலேஜில் ஒரு தடவை டூர் போனப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட என் ஃப்ரெண்டு தப்பாக நடந்தான். பெருசாக எதுவும் இல்லை. விசில் அடித்து ஆபாசமாக ஒரு கமெண்ட் சொன்னான். அதுக்காக நான் அவனை அடிக்கலை. ஆனால் யாருக்கும் தெரியாமல் அவனோட 7 நல்ல சட்டைகளை பிளேடு வச்சு கிழிச்சு வச்சேன். மறுநாள் எதுவும் தெரியாதவனாட்டம் இருந்துட்டேன். என்னால் நேரடியாக மோத முடியாது. ஆனால் அவனை அப்படி தண்டிச்சதில் எனக்கு குரூர திருப்தி. என் குடும்பத்தின் மேலே எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒட்டுதல் இல்லை. ஹாஸ்டல்கள்லேயே வளர்ந்தேன். எப்போவாவது வந்து பார்ப்பாங்க. என்னை பெற்ற 6 மாசத்துல உடம்பு சரியில்லாமல் போய் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. கை குழந்தையான என்னை வளர்க்குறதுக்காக 2ஆம் கல்யாணம் செய்துக்கிட்டார் அப்பா. இதான் எனக்கு சொல்லப்பட்ட தகவல். ஊர் உலகம் நம்புகிற தகவல். நான் படிப்பு முடிச்சுட்டு இங்கே வந்தப்போ அப்பா அம்மா தங்கை அடிக்கிற கூத்துக்களை பார்த்து அதிர்ச்சியாச்சு. அப்பா பெத்தடின் அடிக்டாக இருக்காரு. அம்மா பீட்டர் ஸ்காட்ச் குடிக்காமல் தூங்கினதில்ல. தங்கச்சி கஞ்சா அடிச்சுட்டு பாய் ஃப்ரெண்டோட சுத்துறா. எவ்வளோ ஒழுக்கமாக வளர்ந்தவன்னா. என் வீட்டிலையே சாக்கடை. ஓடிடலாமான்னு கூட நினச்சேன். முடியலை. திருத்த முடியுமான்னு பார்த்தேன். முடியலை. எனக்கு அவங்க பழக்க வழக்கங்கள் வெறுப்பை தந்துடுச்சு. கொலை வெறியே தரல. அதை தந்தது 3 சம்பவங்கள். ஒரு நாள் சித்தியும் அப்பாவும் முழு போதையில் பேசிக்கிட்டு இருந்தப்போ எதேச்சியாக ரூமை கடந்தனா
கல்பனான்னு எங்கள் அம்மா பேர் காதில் விழுந்ததால இன்னும் கவனிச்சேன். என் மேலே உங்களுக்கு வர வர ஆசை குறையுதுன்னு சித்தி சொன்னதுக்கு அப்பா சொன்ன பதில், ஓ மேலே உள்ள ஆசையில் கல்பனாவுக்கு ஏராளமாக தூக்க மாத்திரை போட்டு ஒரேடியாக தூங்க வச்சவன்னா என்னை பார்த்து கேட்குறியான்னாரு. இடி விழுந்த மாதிரி ஆச்சு எனக்கு. பாவி, சித்தியை கல்யாணம் செய்துக்கிறதுக்காக எங்கள் அம்மாவை கொலையே செஞ்சிருக்கிற பாவி அவன். 2வது சம்பவம், அப்படி ஆசை கொட்டுற ஜெயராணி அப்பா ஊரில் இல்லாத சமயம் மேனேஜர் சோமனோட சந்தோஷமாக இருக்கிற கன்றாவி காட்சியையும் எதேச்சியாக பார்த்து தொலைச்சிட்டேன். இன்னொரு அதிர்ச்சி கத்தி நெஞ்சில் குத்தப்பட்டது. தங்கச்சி ஆர்த்தி மதுரையில் தன் வயத்தில் எவனோ கொடுத்த கருவை களைச்சிக்கிட்ட செய்தி அந்த ஆஸ்பத்திரி நர்ஸு மூலமாக தெரிஞ்சுது. ரொம்ப வெறுத்து போயிட்டேன். ஒழுக்கக்கேடான ஒரு குடும்பத்தில் நான் மட்டும் தனி தீவு. என்னால் சகிச்சுக்க முடியலை. 3 பேரையும் தீர்த்துடுறது தான் பெரிய தண்டனையாக பட்டது. தீர்மானித்தேன். முதல்ல அப்பா அன்னைக்கு மைசூர் போய் திரும்பின தினம் ராத்திரி அவர் ரூமுக்குள்ளே ரகசியமாக போய் ஏர் பப்பிலோட வைட்டமின் ஊசி ஒன்று போட்டுட்டு வந்துட்டேன். அவர் பத்திரப்படுத்தின பணப்பெட்டி பற்றி எனக்கு அக்கறை இல்லை. என்றைக்குமே நான் பணத்தை மதிக்காதவன். ஆனால் சித்தி அதை கண்டுபிடிக்க பரத்தை வரவழைச்சாங்க. சோமனோடது போல நீல ஜெர்கின் போட்டுக்கிட்டு படகுல போய் முதல் மிரட்டல் கடிதம் சேர்த்தேன். என் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு அப்பா சாவில சந்தேகம்னு நானே முந்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சேன். ஏன்னா போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அடுத்தது ஆர்த்தி. நானே ஃபோன் செஞ்சு குரல் மாற்றி மிரட்டி பணம் எடுத்துக்கிட்டு 10 மணிக்கு சில்வர் ஃபால்ஸ் பக்கத்தில் வர சொன்னேன். ஃபாதரோட செஸ் விளையாடிட்டு 9:30க்கு புறப்பட்டு நான் இங்கே போனேன். அவளை மயக்கப்படுத்தி காரில் உட்கார வச்சு காரை தள்ளிவிட்டேன் சரிவில். 3வது கொலை தான் சுட சுட இப்போ செஞ்சது. நிச்சயமாக எனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். இப்போ திரண்ட சொத்துக்கள் எல்லாமே என்னோடது தான். அவ்வளவையும் அனாதை இல்லங்களுக்கு நான் எழுதி வைக்க விரும்புகிறேன். ஏற்பாடு செய்வாங்களா என்ற சுதிரை அனைவரும் கண் கலங்க பார்த்தனர். பரத், அந்த பணப்பெட்டியை ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா. கண்டுபிடிச்சாச்சு மிஸ்டர் சுதீர். பிளம்ஸ் தோட்டத்தில் 17ஆம் நம்பர் மரத்துக்கு அடியில் அந்த பெட்டியை புதைச்சி வச்சிருக்காரு. தோண்டி பார்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கள் கார் டிக்கியில் இருக்குது. எடுத்தது போலீஸுக்கு கூட தெரியாது. அது தனி கேஸ். முறையாக அதை உங்கள் அம்மா கிட்ட ஒப்படைக்கணும்னு இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா அவசரமாக மேலே போயிட்டாங்க. அந்த பணத்தை அரசாங்கம் ஏழைகளுக்கான ஏதாவது ஒரு திட்டத்துக்கு பயன்படுத்தட்டும். ஒப்படைச்சிடுங்க முறையா என்றான் சுதீர். அத்தியாயம் 25. போலீஸ் ஏற்பாடு செய்து வழியனுப்பி வைத்த கார் மலைப்பாதையில் இறங்கியது. சுதீரை எப்படி சந்தேகப்பட்டீங்க பரத் என்றாள் சுசீலா. ஜெயராணி சொந்த அம்மா இல்லை, ஆர்த்தி சொந்த தங்க இல்லைன்னதும் ஒரு புது கோணம் தோணுச்சு. காரணம் நினைக்க முடியல. ஆனால் இவனா இருக்கலாமோன்னு இவனை வச்சு நிகழ்ச்சிகளை யோசித்தேன். டாக்டர்கிட்ட பேசி சாத்தியம்னு தெரிஞ்சதும், ரொசாரியோ வீட்டில் இவன் புறப்பட்ட டைம் தெரிஞ்சதும், குருட்டாம்போக்கில் ஒரு அதிரடி நடத்தலாமான்னு நினச்சிதான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டேன். உதவியா அவன் தவற விட்ட கர்ச்சிப் இருந்தது. ஆனால் அவன் கில்லாடி புரிஞ்சுக்கிட்டு அவசரமாக கடைசி கொலையை செஞ்சதுல தான் நாம் ஏமாந்துட்டோம். ஆனால் அதுக்காக நாம் பேசின ஒப்பந்தப்படி 2 முத்தம் நீ கொடுத்து தான் ஆகணும் சுசி. டிரைவர் கண்டுக்க மாட்டார். கமான். முடியாது. கடைசி கொலை நடக்க விட்டதால முடியாது என்றாள் சுசி. நீங்களே சொல்லுங்க. சுசீலா சொல்றதுல ஏதாச்சும் நியாயம் இருக்குதா? முற்றும்.